رب يسر ولا تعسر وتمم بالخير وبك نستعين يا فتاح. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن سيدنا مولانا محمدا عبده ورسوله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله السميع العليم من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم. ومن كل شيء خلقنا زوجين لعلكم تذكرون. وقال الله تعالى في موضع آخر: والذي خلق الأزواج كلها. وقال الله تعالى في موضع آخر: ومن آياته أن خلق لكم من أنفسكم أزواجا لتسكنوا إليها وجعل بينكم مودة ورحمة إن في ذلك لآيات لقوم يتفكرون. وعن أبي هريرة رضي الله تعالى عنه قال: قال رسول الله صلى الله عليه وسلم: تنكح المرأة لأربع: لمالها ولحسبها ولجمالها ولدينها فظفر بذات الدين تربت يداك. ரவாஹு முஸ்லிம். அளவற்ற அருளாளனும் நிகரற்ற அன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருநாமம் போற்றி ஆரம்பம் செய்கின்றேன். அகிலத்திற்கு ஒரு அருகுடையாக வந்துதித்த அன்னலம் பெருமானார் ரசூலை கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி ஒழுகிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள் மற்றும் இங்கு குழுமி இருக்கக்கூடிய நம் அனைவர்கள் மீதும் அல்லாஹ்வின் அருளும் ரஹ்மத்தும் கிருபையும் என்றென்றும் உரித்தாகட்டுமாக. ஆமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, மாதாந்திர இந்த பயான் நிகழ்விலே இந்த மாதத்தினுடைய தலைப்பாக இனிய திருமணம் என்ற தலைப்பிலே பல்வேறுபட்ட விஷயங்களை நாம் கவனத்தில் கொள்ளவிருக்கின்றோம். குறிப்பாக நாம் ரமதானுக்கு முன்பதாக உள்ள கடந்த 6-7 மாதங்களாக குடும்பம் சம்பந்தப்பட்ட தலைப்பாகவே நாம் எடுத்து வந்தோம். கணவன் மனைவிக்கு செலுத்த வேண்டிய கடமை, மனைவி கணவனுக்கு செலுத்த வேண்டிய கடமை, பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு செலுத்த வேண்டிய கடமை, பிள்ளைகள் பெற்றோர்களுக்கு செலுத்த வேண்டிய கடமை, சமுதாயத்தினுடைய கடமை, குடும்பம் மலருவதற்கு சமுதாயம் என்ன செய்ய வேண்டும் என்ற அடிப்படையிலே பல கோணங்களிலே பல்வேறுபட்ட தலைப்புகளை வைத்து குடும்பத்தை மையமாக வைத்து எல்லா தலைப்புகளையும் நாம் பேசி முடித்து விட்டோம். அப்படி இருந்தும் இந்த மாதத்திலே இன்றைய தினத்தினுடைய தலைப்பாக இனிய குடும்பம் என்ற அடிப்படையிலே நாம் தேர்ந்தெடுத்திருக்கின்றோம் என்று சொன்னால்,
திருமணம் முடித்ததற்கு பிறகு என்ன செய்ய வேண்டும் என்பதைத்தான் நாம் பேசி முடித்து விட்டோம். திருமணத்தின் போது என்ன செய்ய வேண்டும்? எந்த திருமணம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காட்டி தந்த வழிமுறையின் பிரகாரம் இருக்கும்? திருமணத்தின் போது எது அனுமதிக்கப்பட்டது, எது அனுமதிக்கப்படாதது, அந்த விஷயத்தை சற்று விரிவாக கவனித்ததற்கு பிறகு யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யாரை முடிப்பது ஹராம், மஹரமான விஷயத்தை அல்லாஹ் பட்டியலிட்டு காட்டக்கூடிய ஒரு பெரிய நீண்ட ஆயத்திலே யாரையெல்லாம் திருமணம் முடிப்பது ஹராம் என்று சொல்லி காட்டுகின்றான் என்ற விஷயத்தை நாம் புரிந்து கொண்டோம் என்று சொன்னால் அதுதான் ஏனைய விஷயங்களுக்கும் பொருந்தும். ஏனென்று சொன்னால் நமக்கு சட்டம் தெரியும். திருமணம் முடிப்பது ஹராமாக்கப்பட்டவர்கள் பார்ப்பதற்கும் ஹலாலாக்கப்பட்டவர்கள். யாரை திருமணம் முடிப்பதற்கு அல்லாஹ் ஹராமாக ஆக்குகின்றானோ, இவர்களை திருமணம் முடிக்க கூடாது என்று சொல்லுகின்றானோ, அப்படிப்பட்டவர்களை பார்ப்பதற்கு அனுமதி உண்டு, அவர்களிடத்திலே பேசுவதற்கு அனுமதி உண்டு. ஆனால் யாரை திருமணம் முடிப்பது ஹலாலாகுமோ, அனுமதிக்கப்பட்டதோ, அவர்களை பார்ப்பதும் கூடாது, பேசுவதும் கூடாது அவசியமின்றி. அந்த சட்டத்தை, அந்த விஷயத்தை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அதனால் அது ஒரு பெரிய நீண்ட தலைப்பாக அது சென்று விட்டது. அந்த அடிப்படையிலே பார்க்கும் பொழுது திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒரு இபாதத். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், அன்னிகாஹு மின் சுன்னதி ஃபமன் ரகிப அன் சுன்னதி ஃபலைஸ மின்னி. திருமணம் என்பது எனது சுன்னத்தான வழிபாட்டில் நின்றும் இருக்கின்றது, எனது வழிமுறையில் நின்றும் இருக்கின்றது. யார் அதை ஏற்றுக்கொண்டார்களோ, செயல்படுத்தி முடித்தார்களோ, அவர்கள் என்னுடைய சுன்னத்தை பேணியவர்கள் போன்றாவார்கள். யார் அதை மறுத்து விட்டார்களோ, அதற்குரிய காரணத்தை சொல்லி விவாதமாக அதை எடுத்துக்கொண்டார்களோ, அவர்கள் என்னுடைய சுன்னத்தை புறக்கணித்து விட்டவர்களாக ஆகுவார்கள். அதன் காரணமாக என்னை சார்ந்தவர்கள் அல்ல என்று நபிகளார் தெளிவாகவே சொல்லி காட்டுவார்கள் கண்ணியத்திற்குரியவர்களே. இந்த விஷயத்திலே சற்று விரிவாக நாம் கவனிக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நாடு சிறப்புற இருக்க வேண்டும் என்றால், ஒரு நாடு செழிப்பாக எல்லா வளங்களையும் பெற்று அந்த நாடு சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் குடும்பம் சரியாக இருக்க வேண்டும். மறுமையில் கிடைக்கக்கூடிய நியாமத், தனிப்பட்ட முறையிலே அனுபவிக்கக்கூடிய சுகங்கள், குடும்ப அளவிலே இருக்கக்கூடிய நிம்மதிகள் எல்லாம் ஒரு புறம் இருக்கின்றது என்றாலும், நாட்டினுடைய சிறப்பிற்கும் மேன்மைக்கும் பொருளாதாரத்திற்கும் இதர வளத்திற்கும் காரணம் குடும்பம் சிறப்பாக இருக்க வேண்டும். காரணம், பல குடும்பங்கள் சேர்ந்து ஒரு சமூகமாகும். ஒவ்வொரு குடும்பம் என்று தனித்தனியாக வைத்துக் கொண்டோம் என்று சொன்னாலும் எல்லா குடும்பங்களும் சேர்ந்து ஒரு சமூகமாக கருதப்படும். பல சமூகங்கள் சேர்ந்ததுதான் ஒரு நாடு. ஆக குடும்பங்கள் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் சமூகம் சிறப்பாக இருக்கும். சமூகங்கள் சிறப்பாக இருந்தது என்று சொன்னால் நாடு சிறப்பாக இருக்கும். அந்த அடிப்படையிலே ஒரு தூர நோக்கை கொண்டு பார்க்கும் பொழுது நல்ல குடும்பம், மகிழ்ச்சிகரமான குடும்பம் நல்ல நாட்டை உருவாக்க முடியும், செழிப்பான நாட்டை உருவாக்க முடியும் என்பதை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த திருமணத்தை, இந்த குடும்பம் ஆரம்பித்தலை ஷரியத்தினுடைய முறைப்படி நாம் அமைத்துக் கொண்டோம் என்று சொன்னால் நிம்மதி, மகிழ்ச்சி, சந்தோஷம் எல்லாம் கிடைக்கும் என்ற அடிப்படையிலே இதை ஒரு இபாதத்தாக நமக்கு தந்திருக்கின்றார்கள். அல்லாஹு தாலா அதை தான் கடமையாக்கி வைத்திருக்கின்றான். ஏனென்று சொன்னால் திருமணம் என்று சொல்லக்கூடியது ஒரு இயல்பான ஒன்று. எந்த உயிருள்ள வஸ்துக்கும் உணர்ச்சி என்பது உண்டு. எந்த உயிருள்ள வஸ்தாக இருந்தாலும் சரி, அதிலும் குறிப்பாக மனித சமுதாயத்திற்கு அல்லாஹு தாலா அந்த உணர்ச்சியை தீர்த்து கொள்வதற்கு, அந்த உணர்ச்சிக்குரிய ஒரு வடிகாலாக இருக்கக்கூடிய அந்த திருமணத்தை
அல்லாஹ் கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றான். அதனால் தான் உலகத்தை பற்றி அல்லாஹ் சொல்லி காட்டும் பொழுது வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா ஸௌஜைனி லஅல்லக்கும் ததக்கரூன். யாரும் எனக்கு திருமணம் வேண்டாம் என்று சொல்ல முடியாது. இயல்பான நிலையும் அது கிடையாது. வேண்டால் அவருடைய கற்பனையில் ஏதாவது நினைத்து கொண்டார் என்று சொன்னால் திருமணம் வேண்டாம் என்று சொல்வார். அல்லது அவராக ஏதாவது நினைத்து கொண்டார் என்று சொன்னால் சொல்வாரே ஒழிய, ஆனால் இயல்பான நிலை, உணர்வு பூர்வமான நிலை என்னவென்று சொன்னால் திருமணம் அதி அவசியம் என்பதை ஷரியத் வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றது. அல்லாஹ் சொல்லும் பொழுது வமின் குல்லி ஷைஇன் ஹலக்னா, ஒவ்வொரு வஸ்துவையும் நாம் படைத்தோம், ஸௌஜைனி, இரட்டை இரட்டையாக, ஜோடி ஜோடியாக நாம் படைத்தோம், லஅல்லக்கும் ததக்கரூன், நீங்கள் சிந்தனை செய்தவில்லையா? நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டாமா இந்த விஷயத்தை? உலகத்திலே இருக்கக்கூடிய எத்துணை வஸ்துக்கள் இருக்கின்றதோ அவை அனைத்தையும் ஜோடி ஜோடியாக நாம் இணைப்பாக படைத்திருக்கின்றோமே, ஏன் என்பதை நீங்கள் புரிந்து பார்க்கவில்லையா? வல்லதி ஹலக்கல் அஸ்வாஜ குல்லஹா, அந்த ரப்பி யார் தெரியுமா? அவன்தான் ஒவ்வொரு வஸ்துவையும் ஜோடி ஜோடியாக படைத்தான் என்று சூரத்து ஸுஹ்ருஃபினுடைய 12வது வசனத்திலும், முன்னால் வாசித்து காண்பித்த வசனம் சூரத்து தூரினுடைய 42வது வசனத்தில் அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று வமின் ஆயாத்திஹி அன் ஹலக்கலக்கும் மின் அன்ஃபுசிக்கும் அஸ்வாஜல் லிதஸ்குனு இலைஹா வஜஅல பைனக்கும் மவத்தத்தம் வரஹ்மா, உங்களுடைய உள்ளம் அன்பாக இருக்க வேண்டும், உள்ளத்திலே நிம்மதி கிடைக்க வேண்டும் என்று சொன்னார். நீங்கள் திருமணத்தை கொண்டு நிம்மதி பெற வேண்டும் என்பதற்காக வேண்டியே நாம் அதை திருமணத்தை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றோம் என்று அல்லாஹு தஆலா சொல்லக்கூடிய சூரத்து ரூமினுடைய 22வது வசனம். அதுதான் எனது அத்தாட்சியும் கூட என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். எனது அத்தாட்சிகளில் பல இருக்கின்றது. அதில் ஒன்று திருமணத்திற்கு பிறகு உள்ளம் ஒன்றிணைந்து விடுவது, திருமணத்திற்கு பிறகு உள்ளம் லைத்து போய் விடுவது, இன்பத்தை காணுவது, நிம்மதியை பெறுவது என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, அதனால் இஸ்லாத்தை பொறுத்தவரை எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் சரி, அறிவார்ந்த கட்டளையை இடக்கூடிய விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அறிவுபூர்வமான விஷயம் எதாக இருந்தாலும் சரி, அந்த அடிப்படையிலே நாம் பார்க்கும் பொழுது இந்த உயர்ந்த ஒரு அதி அவசியமான மனிதனுடைய இன்றியமையாத தேவையாக இருக்கக்கூடிய இந்த திருமணத்தை இஸ்லாம் எப்படி வழிகாட்டாமல் இருக்க முடியும்? அதுவும் அறிவுபூர்வமான முறையிலே வழிகாட்டாமல் எப்படி இருக்கும்? அதுதான் இஸ்லாம். அறிவுபூர்வமான முறையிலே வழிகாட்டுவதுதான் இஸ்லாம். அதனால் தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுவார்கள், நீ உனது துணையை தேர்ந்தெடுக்கும் பொழுது எப்படிப்பட்ட துணையை நீ தேர்ந்தெடுக்க வேண்டும் என்பதை சொல்லி காட்டும் பொழுது துன்கஹுல் மர்அத்து லி அர்பஇன், பெண்களை திருமணம் முடிக்கப்படுகின்றது 4 விஷயங்களுக்காக. லி மாலிஹா, ஒன்று அவளிடத்திலே பொருளாதாரம் இருக்கின்றது என்பதற்காக. வலி ஹசபிஹா, அவள் நல்ல கோத்திரத்தை சார்ந்தவள் என்பதற்காக. வலி ஜமாலிஹா, அவள் அழகானவள் என்பதற்காக வேண்டி. வலி தீனிஹா, அவள் மார்க்கப்பட்டுடையாள் என்பதற்காக வேண்டி. நல்ல பொருளாதாரம் இருக்கின்றது, நல்ல குலத்தை சார்ந்தவளாக இருக்கின்றாள், நல்ல அழகுடையவளாக இருக்கின்றாள், மார்க்கப்பட்டுடையவளாக இருக்கின்றாள். இந்த 4 இருக்கின்றது. ஆனால் நீ தேர்ந்தெடுத்துக்கொள். நீ தீனுடைய பெண்ணை தேர்ந்தெடுத்துக் கொண்டு வெற்றி பெற்றுவிடு என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பெண் பார்ப்பதினுடைய அளவுகோலை நிர்ணயித்து சொல்லி காட்டி இருக்கின்றார்கள் என்று சொன்னால், அதை தவிர வேறு அளவுகோலை வைத்து நல்லொழுக்கமுள்ள பெண் என்று சொல்வதற்கு எந்த தகுதியும் இல்லை. கண்ணியத்திற்குரியவர்களே, எந்த அளவுகோலையும் வைத்து ஒரு பெண்ணை நல்ல பெண், நல்ல தகுதியுடையவர்கள் என்று சொல்லிவிட முடியாது. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை நிர்ணயம் செய்திருக்கின்றார்கள் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். பல்வேறுபட்ட சந்தர்ப்பங்களிலே இந்த ஹதீஸை நாம் கேட்டிருக்கின்றோம், இதற்குரிய விளக்கத்தையும் நாம் கேட்டிருக்கின்றோம். ஆனால் இப்பொழுது நான் இத்தோடு இந்த ஹதீஸினுடைய விளக்கத்தை நிறுத்தி கொண்டு இஸ்லாம் விபச்சாரம், துறவரம், ஆண்மை நீக்கம் என்று சொல்லக்கூடிய திருமணம் அல்லாத ஏனைய வழிகளை ஒருபோதும் அனுமதிப்பது கிடையாது, ஒருபோதும் ஏற்றுக்கொள்ளாது, ஹராம் என்றே சொல்லும். விபச்சாரம்
திருமணம் முடிக்காமல் ஒருவன் ஆசையை தீர்த்து கொள்ள வேண்டும் என்று முடிவு பண்ணி விபச்சாரத்திற்கு இறங்குகின்றான், அதை ஹராம் என்கும். திருமணம் முடிக்காமல் விபச்சாரமும் செய்யாமல் பெண்ணினுடைய தேவை இல்லாமலே நான் வாழ்ந்து விடுவேன் என்று துறவரத்தை மேற்கொள்கின்றான், அதையும் மார்க்கம் தடை செய்யும். அதே போன்று திருமணத்தினுடைய அதி அவசியமாக இருக்கக்கூடிய திருமணத்தை தேவையாக்கக்கூடிய அந்த உணர்வை நீக்கிவிட்டோம் என்று சொன்னால் நமக்கு திருமணமே தேவையில்லையே, அதனால் ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாம் என்று முடிவு செய்தார்கள் என்று சொன்னாலும் அதையும் மார்க்கம் தடுத்துவிடும், ஏற்றுக்கொள்ளாது. எந்த அளவிற்கு என்று சொன்னால் முதலிலே விபச்சாரத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அல்லாஹு தாலா சொல்லி காட்டுவான். பனி இஸ்ராயேலினுடைய 32வது வசனத்திலே, சூரைய பனி இஸ்ராயேலினுடைய 17வது சூராவினுடைய 32வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலா தக்ரபுஸ் ஸினா இன்னஹு கான ஃபாஹிஷா வஸாஅ சபீலா. வலா தக்ரபுஸ் ஸினா, ஜினாவின் பக்கம் நீங்கள் நெருங்காதீர்கள். இன்னஹு கான ஃபாஹிஷா, அது மானக்கேடானதாக ஆகும். வஸாஅ சபீலா, அது தீய வழியாக இருக்கும். நிம்மதி பெற்றுவிட முடியாது. திருமணத்தின் மூலமாக தன்னுடைய ஆசையை பூர்த்தி செய்து கொள்ளக்கூடிய ஒரு மனிதன் எந்த அளவிற்கு மன அமைதியையும் நிம்மதியையும் பெற்றுக்கொள்வானோ அதே போன்று ஹராமான முறையில் தனது ஆசையை இச்சையை பூர்த்தி செய்து கொள்ள முடிவு செய்தான் என்று சொன்னால் அது இறுதியாக மானக்கேடாகத்தான் அது முடியும். வஸாஅ சபீலா, தீய வழி. அதனால்தான் அல்லாஹ் அதை வன்மையாக கண்டிக்கும் என்னும் அதனுடைய தண்டனையும் கடுமையாக வைத்திருக்கின்றான். சூரத்து நூர் 24வது சூராவினுடைய 2வது வசனத்திலே சொல்லி காட்டுவான், அஸ்ஸானியத்து வஸ்ஸானி ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா மிஅத்த ஜல்தா. அஸ்ஸானியத்து வஸ்ஸானி, திருமணம் அதாவது விபச்சாரம் செய்யக்கூடிய ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, ஃபஜ்லிது குல்ல வாஹிதின் மின்ஹுமா, ஒவ்வொருவருக்கும் நீங்கள் அடி கொடுங்கள். மிஅத்த ஜல்தா, 100 சாட்டை அடி கொடுங்கள் என்று அல்லாஹ் தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான். காரணம், அந்த தீய முறை உலகிலே ஒழிக்கப்பட வேண்டும். அதனால் நிம்மதி ஒருபோதும் இருக்காது. பல சட்ட சிக்கல்கள் இருக்கின்றது. குறிப்பாக நிம்மதியற்ற நிலை, மானக்கேடான செயல்பாடு. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் திருமணத்தை ஊக்குவித்து ஒரு ஹதீஸிலே சொல்லி காட்டுவார்கள், யா மஅஷர ஷப்பாப், ஓ இளைய சமுதாயமே, யா மஅஷர ஷப்பாப் மன் இஸ்ததாஅ மின்குமுல் பாஅ, உங்களுக்கு திருமணம் முடிக்க சக்தி இருக்கின்றது என்று, தகுதி இருக்கின்றது, தாக்கத்து இருக்கின்றது, வலிமை இருக்கின்றது என்று சொன்னால் ஃபல்யதஸவ்வஜ், நீங்கள் திருமணம் முடியுங்கள். ஃபஇன்னஹு அஅது லில் பஸர், உங்களுடைய பார்வையை அது பாதுகாக்கும், உங்களுடைய பார்வையை அது பேணக்கூடியதாக இருக்கும். வஹஸனு லில் ஃபரஜ், உங்களுடைய மர்மஸ்தானத்தை அது பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும். வமல்லம் யஸ்தத்தி, யாருக்கு சக்தி இருந்து திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லையோ, உடல் வலிமை இருக்கின்றது ஆனால் திருமணம் முடிப்பதற்கு சக்தி இல்லை, பெண் கிடைக்கவில்லை, வேறொரு காரணத்திற்காக வேண்டி அல்ல, நிறைய பொண்ணு வரதட்சணை போட்டு நிறைய கிடைக்கணும் அப்படின்னு பார்த்தோம் அப்படிங்கிறதுக்காண்டி அது காரணம் அல்ல, அதற்கு குற்றவாளியாகி விடுவார். அவருடைய பொறுப்பு மட்டும் இருக்காது, பூரா சமுதாயத்தினுடைய பொறுப்பையும் அவர் சொல்லக்கூடியவராக ஆகிவிடுவார். ஆகையினால் ஏதோ ஒரு சந்தர்ப்பத்திற்காக வேண்டி திருமணம் முடிப்பதற்கு இயலவில்லை என்று சொன்னால் ஃபஅலைஹி பிஸ்ஸௌம், அவர் நோன்பை நோர்த்து கொண்டு தன்னை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ஃபஇன்னஹு லஹு விஜாஉன், அது அவருக்கு பாதுகாப்பாக இருக்கும், அவரை பாதுகாக்கக்கூடியதாக இருக்கும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது என்று சொன்னால் எந்த அளவிற்கு வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றார்கள். இரண்டாவதாக, துறவரத்தின் மூலமாகவும் ஒரு மனிதன் தன்னை அமைதிப்படுத்திக் கொள்ள முடியாது. துறவரம் என்பதை இஸ்லாம் வரவேற்கவே செய்யாது ஒருபோதும். கற்பனைக்கு வேண்டுமானால் ஒவ்வொருவரும் சொல்லி காட்டுவார்கள். லா ரஹ்பானியத்த ஃபில் இஸ்லாம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இஸ்லாத்தில் துறவரம் என்பது ஒருபோதும் கிடையாது. அதே போன்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் பல்வேறுபட்ட ஹதீஸ், பல சந்தர்ப்பங்களிலே சஹாபாக்கள் சொல்லி காட்டினார்கள். ஒரு போரை விட்டு வரும் பொழுது
ஏதோ ஒரு போருக்கு சென்று விட்டு திரும்பி வரும் பொழுது ஒரு சஹாபி அவர் தனது உள்ளத்திலே எழுந்த விஷயத்தை நபிகளாரிடத்திலே சொல்லி காட்டுகின்றார்கள். யார சூழல்லா, அருமையான சூழலாக இருக்கின்றது இந்த காடு, இந்த வளம் நிறைந்த இடம், நீரோடை ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த இடம் ரம்யமான ஒரு நிலையை உருவாக்குகின்றது. நான் இங்கேயே தங்கி விடுகின்றேன், எனக்கு மனைவி மக்கள் எதுவும் வேண்டாம், திருமணமும் வேண்டாம் என்ற ஒரு கோரிக்கையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வைத்தபோது நபிகளார் அதை அனுமதிக்காமல் இருந்ததோடு மட்டுமல்லாமல் கண்டித்தும் விட்டார்கள் என்பதை ஹதீஸின் மூலமாக நாம் பார்க்க முடியும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதே போன்று மா கதபுனாஹா அலைஹிம் என்று சூரத்துல் ஹதீதிலே இருக்கக்கூடிய 27வது வசனத்திலே அல்லாஹு தஆலா சொல்லி காட்டுகின்றான், அவர்கள் மீது துறவரத்தை நாம் கடமையாக ஆக்கவில்லை. துறவரம் என்பதை மார்க்கம் அனுமதிக்காது. மா கதபுனாஹா அலைஹிம், அவர்கள் மீது துறவரம் என்பதை நாம் கடமையாக்கவில்லை. திருமணம் முடிக்கட்டும், செழிப்பாக வாழட்டும் என்பதை அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான். அதே போன்று ஆண்மை நீக்கம் செய்வதற்கும் தடை செய்யப்பட்டது. சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுவார்கள், புகாரியிலே வரக்கூடிய ஹதீஸ். உஸ்மான் இப்னு மத்ஊன் என்று சொல்லக்கூடிய ஒரு பிரபலமான ஒரு சஹாபி, அவர் திருமணம் செய்யாமல் இருப்பதை நபிகளாரிடத்திலே அனுமதி கேட்ட போது நபிகளார் தடை செய்தார்கள். திருமணம் செய்யாமல் இருப்பதை நான் கண்டிக்கின்றேன், தடை செய்கின்றேன் என்று சொன்னார்கள். இதை வைத்து சஹாபாக்கள் முடிவு செய்தார்கள் என்பதாக சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டும் பொழுது சொன்னார்கள், உஸ்மான் இப்னு மத்ஊன் என்று சொல்லக்கூடிய அந்த சஹாபியை நபிகளார் தடை செய்யவில்லை என்று சொன்னான். அதாவது அவங்க திருமணம் முடிக்காமல் இருப்பதற்கு அனுமதி கொடுத்துட்டாங்கடா, நாங்கள்லாம் என்ன செஞ்சிருப்போம்டாக்கா, ஆண்மை நீக்கம் செய்திருப்போம், ஆண்மை நீக்கம் செய்திருப்போம், எங்களுக்கு உணர்வே ஏற்படாத நிலையை நாங்கள் உருவாக்கி இருப்போம். ஆனால் நபிகளார் அனுமதிக்காததின் காரணத்தினால் அதுவும் ஹராம், தடை செய்யப்பட்டது என்பது எங்களுக்கு புரிந்துவிட்டு நாங்கள் தவிர்த்து கொண்டோம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் ஒரு பெருங்கூட்டம் இபாதத்திலே திளைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி ஆண்மை நீக்கம் செய்து வாழ்க்கையை நடத்த இருந்தோம் என்று ஹஜ்ரத் சஅத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியிலே இடம்பெறுகின்றது. அதே போன்று இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், நாங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் போரில் இருந்தோம், எங்களுக்கு அருகில் பெண் இல்லாததின் காரணத்தினால் திருமணம் முடிப்பதற்கு அல்லது எங்களது மனைவிகளாகிய பெண்கள் இவர்கள் இல்லாததின் காரணத்தினால் நாங்கள் அந்த போரிலே நபிகளாரிடத்திலே கேட்டோம், யா ரசூலல்லாஹ், ஆண்மை நீக்கம் செய்து கொள்ளலாமா என்று நாங்கள் கேட்டோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை தடை செய்து விட்டார்கள் என்பதை பார்க்கும் பொழுது இஸ்லாத்தில் ஆண்மை நீக்கம் செய்தல் என்பதும் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ளப்படாத ஒன்று, ஹராம் என்று சொல்லி தடுக்கப்பட்ட ஒன்று. என்று சொன்னால் 3 நிலையும் தடுக்கப்பட்டிருக்கின்றது. விபச்சாரத்தின் மூலமாக தனது உணர்வை பூர்த்தி செய்யக்கூடிய, துறவரத்தின் மூலமாக அதன் பக்கம் தேட்டமில்லாத வாழ்க்கை, ஆண்மையை நீக்கி விடுவதன் மூலமாக உணர்வே அற்ற நிலை, இந்த 3 நிலையும் ஷரியத் வன்மையாக கண்டித்து அதை எடுத்து விடுகின்றது. என்று சொன்னால் சில மதங்கள் பொது சேவை என்பதற்காக வேண்டி அதை கடமையாக ஆக்கி வைத்திருக்கின்றன. கல்யாணம் முடிச்சாக்க பொது சேவையில ஈடுபட முடியாது, நீங்க ஒரு மத போதகராக இருக்க முடியாது என்று சொல்லும் பொழுது அங்கு பல்வேறுபட்ட தவறுகள் ஏற்படக்கூடியதை கண்கூடாக நாம் பார்க்கின்றோம். ஆனால் அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லி காட்டும் பொழுது, வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً சூரத்து ராதினுடைய 38வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுவார், வலகத் அர்சல்னா ருசுலம் மின் கப்லிக வஜஅல்னா லஹும் அஸ்வாஜம் வ ذُرِّيَّةً உங்களுக்கு முன்பதாக உள்ள எத்துணை ரசூல்மார்கள் இருந்தார்களோ எல்லோருக்கும் மனைவி மக்களை கொடுத்திருந்தோம் நபியே, ஆகினால் உங்களுக்கும் தந்திருக்கின்றோம். இந்த குறைஷியர்கள் உங்களை குறை சொல்கின்றார்களா? நபிக்கு என்ன இவ்வளவு இத்தனை திருமணம்? அல்லது நபி என்று சொல்லக்கூடியவர் திருமணமுமா செய்வார், குடும்ப வாழ்க்கையிலே ஈடுபடுவாரா என்றெல்லாம் இவர்கள் உங்களை பார்த்து குறை சொல்கின்றார்கள் என்று சொன்னால், இதற்கு முன்பதாக எத்துணை நபிமார்கள் வந்து விட்டார்கள். அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்ட இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் கூட 2 மனைவிகளை வைத்து குடும்பம் நடத்தி இருக்கின்றார்களே.
இப்படிப்பட்ட விஷயங்களை அல்லாஹு தாலா விவரித்து காட்டி, அது யாராக இருந்தாலும் சரி திருமணம் செய்து கொள்ள வேண்டும், அதில் தான் நிம்மதி இருக்கின்றது என்பதை அல்லாஹு தாலா சொல்லி காட்டுகின்றான். அது பொது சேவையில் ஈடுபடக்கூடியவர்களாக இருந்தாலும் சரி, பொது மனிதராக இருந்தாலும் சரி, நபியே அந்த வாழ்க்கையை, அம்பியாக்களே நபிமார்களே அந்த வாழ்க்கையை மேற்கொண்டு சென்று விட்டார்கள் என்று சொன்னால் யாருக்கும் தடையில்லை என்பதை குர்ஆன் தெளிவாக சொல்லி காட்டுகின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, அப்படிப்பட்ட திருமணத்தினுடைய ஒரு நோக்கம் இருக்கும். ஒன்று, அந்த நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். திருமணத்தினுடைய நோக்கத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். முதலாவதாக, காமத்தை தணித்தல், இச்சையை பூர்த்தி செய்து கொள்வது திருமணத்தினுடைய நோக்கம். ஏனென்று சொன்னால் இயற்கையான உடலினுடைய அமைப்பிலே உயிரினத்திற்கு அல்லாஹு தாலா இச்சை என்பது, ஆசை என்பதை அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான். அதை பூர்த்தி செய்து கொள்ள வேண்டும் என்பதற்கு எல்லா உயிரினலும் துடிக்கும். அதை பூர்த்தி செய்யக்கூடிய வடிகாலாக அல்லாஹு தாலா திருமணத்தை ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றார். இரண்டாவதாக, பாவத்தை விட்டும் விலகி இருக்க வேண்டும், அதுதான் திருமணத்தினுடைய நோக்கம். மூன்றாவதாக, பிள்ளை செல்வங்களை உருவாக்க வேண்டும், பிள்ளை செல்வங்கள் கிடைக்க வேண்டும், சந்ததிகள் உருவாக வேண்டும். நான்காவதாக, அல்லாஹ் நம்மை படைத்ததனுடைய நோக்கம் அவனை வணங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி அந்த இபாதத்திலே உள்ளம் தழைத்திருக்க வேண்டும். ஒரு மனிதனுடைய இச்சை சரியான முறையிலே பூர்த்தி செய்யப்பட்டு விட்டது என்று சொன்னால் இபாதத்திலே அவனுடைய உள்ளம் திளைத்திருக்கும் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ் என்று சொல்லக்கூடிய உன்னதமான இபாதத்தினுடைய அதனுடைய துவக்கமாக இருக்கக்கூடிய இஹ்ராமிற்கு முன்பதாக உடலுறவு கொண்டிருக்கின்றார்கள் என்பதை ஹதீஸ் ஷரீஃபிலே நாம் பார்க்கலாம். அதே போன்று அந்த இபாதத்தை முடித்துவிட்டு இறுதி வேளையாக இஹ்ராமை கலைந்ததற்கு பிறகு தங்களுடைய 9 மனைவிமார்களிடத்திலும் உடலுறவு கொண்டிருக்கின்றார்கள் என்பதெல்லாம் ஹதீஸில் நாம் பார்க்கும் பொழுது, கண்ணியத்திற்குரியவர்களே, சரியான முறையிலே ஒரு மனிதன் தன்னுடைய இச்சையை பூர்த்தி செய்து கொண்டான் என்று சொன்னால் இபாதத்தில் அவன் தலைப்பதற்கு, இபாதத்தில் அவன் ஆழ்ந்த சிந்தனையுடன் இருப்பதற்கு அவனுக்கு ஏதுவாக இருக்கும் என்ற அடிப்படையிலே திருமணத்தின் நோக்கத்தை வைத்திருக்கின்றார்கள் என்பதை நாம், அல்லாஹு தாலா வைத்திருக்கின்றான் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்குரியவர்களே, அந்த அடிப்படையிலே அடுத்தபடியாக அனுமதிக்கப்பட்ட திருமணம், அனுமதிக்கப்படாத திருமணம் என்று பல்வேறுபட்ட தலைப்பிலே சில விஷயங்கள் இருக்கின்றது. அதை நாம் கவனிக்க வேண்டும். இன்றைய தினத்துல பயானே கிடையாது. நல்லா கவனிச்சுங்க. பெண்கள், குறிப்பாக பெண்கள் நன்கு கவனிக்க வேண்டும். பயான் என்று சொன்னால் சில சம்பவங்களை கேட்போம், சில சம்பவங்கள் புரியவில்லை என்று சொன்னால் ஏதாவது கொஞ்சம் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்லி எதையும் சேர்த்துக்கலாம், எதையும் செஞ்சுக்கலாம். ஆனால் சட்டம் என்று வந்துவிட்டது என்று சொன்னால் எதையும் தங்களுடைய இஷ்டத்தின் பிரகாரம் பூர்த்தி செய்ய முடியாது. ஆகையினால நல்லா கவனிக்கணும். எல்லாமே இந்த மாத பயான் திருமணத்தினுடைய சட்டம் தான், பயானே இல்லை. அதாவது பயான் என்று சொன்னால் ஒரு சம்பவத்தை, சரித்திரத்தை இப்படி சொல்லிக்கிட்டே போறது. ஆனால் இன்றைய இந்த மாதத்தினுடைய தலைப்பு திருமணத்தினுடைய சட்டம். அதற்கு பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி பேசிவிட்டோம். நாம் எல்லோருடைய கடமைகளும் எப்படி என்பதை, குடும்பத்தினுடைய ஒட்டுமொத்தமாக பெற்றோர், பிள்ளை, மனைவி, மக்கள், உற்றார், உறவினர் எல்லோருக்கும் உள்ள கடமைகளை ரமதானுக்கு முன்பதாகவே பல்வேறு மாதத்தினுடைய தலைப்பாக வைத்து நாம் விரிவாக கண்டுவிட்டோம். ஆனால் இந்த மாதத்திலே திருமணத்தினுடைய சட்டங்கள் என்ன, யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யாரை முடிப்பது ஹராம் என்ற சட்டத்தினுடைய ரீதியாக நாம் கவனிக்கும் பொழுது தயவு கூர்ந்து ஒரு விஷயத்தை நான் சொல்லுகின்றேன். முழுமையாக இந்த பயானின் பக்கம் கவனத்தை செலுத்தி நீங்கள் கவனிக்க வேண்டும் என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இந்த அடிப்படையிலே அனுமதிக்கப்படாத திருமணம் என்று சில விஷயத்தை ஷரியத் வகுத்து தந்திருக்கின்றது. எந்த திருமணம் கூடாது, திருமணத்தினுடைய நோக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம். இப்ப திருமணம் செய்யணும். எந்த திருமணம் செய்வது கூடாது? முதலாவதாக முத்தஆ என்று சொல்லக்கூடிய ஒரு திருமணம் இருந்தது ஒரு நேரத்திலே. என்று மாற்று மதத்தவர் செய்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லவா, விபச்சாரம். அதை கூட முத்தாண்டு கூட சொல்லலாம். அந்த திருமணம் எப்படி என்று சொன்னால், ஏதாவது ஒரு பெண்ணை ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு ஒரு மகர் கொடுத்து குறிப்பிட்ட நாளுக்கு கல்யாணம் முடிக்கிறது. நீ ஒரு 3 மாசம் வரைக்கும் எனக்கு மனைவியாக இருக்க வேண்டும்.
அதற்கு பிறகு உனக்கும் எனக்கும் உள்ள உறவும் முடிந்து போய்விடும் என்று சொல்லி ஒரு பெண்ணை திருமணம் முடிப்பது, இதற்கு முத்தா என்று சொல்லக்கூடியது. ஹஜ்ரத் அலியின் கர்ரமல்லாஹு வஜஹா இந்த முறை இஸ்லாத்தில் இருந்தது முன்பதாக. ஆனால் எப்பொழுது ஹைபருடைய போர் துவங்கப்பட்டதோ அந்த காலகட்டத்திலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த முறையை முற்றிலும் தடுத்து விட்டார்கள். இரண்டு விஷயத்தை ஹராம் என்று தடை செய்தார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். ஒன்று முத்தா, அதாவது காலத்தினுடைய நிர்ணயத்தின் அடிப்படையில் திருமணம் முடிப்பதை, அதை தடை செய்தார்கள். இரண்டாவது வீட்டு கழுதையினுடைய இறைச்சியை உண்பதை தடை செய்தார்கள். வீட்டு கழுதை அப்படின்னு சொன்னாக்க நம்ம பராமரிப்புல வச்சிருக்கிறது, பொதி சுமப்பதற்காக வேண்டி வச்சிருக்கோம்ல, காட்டுல போய் பிடிச்சு சாப்பிட்டோம்னாக்க கூடும். வீட்டு கழுதை என்று சொன்னால் அது கூடாது என்ற அடிப்படையிலே இருந்தது. அந்த சட்டத்தை ஹராமாக ஆக்கிவிட்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த இரண்டு விஷயத்தையும் தடை செய்தார்கள் என்ற ஹதீஸ் புகாரியிலே, முஸ்லிமிலே, முஅத்தாவிலே, திர்மிதி, நஸஈ ஆகிய 5 கிதாபுகளிலே இடம்பெறுகின்றது. ஆகையினால் முத்தா திருமணம் என்பது தடை செய்யப்பட்டு விட்டது. இரண்டாவதாக ஷிஹார் என்று சொல்லக்கூடிய திருமணம். ஷிஹார் என்ன? ஒருவன் ஒரு பெண்ணை பிறருக்கு திருமணம் முடித்து கொடுக்கின்றான். உதாரணமாக இப்படி சொல்லி திருமணம் முடிக்கின்றான். என் மகளை உனக்கு நான் திருமணம் முடிச்சு தர்றேன், அதற்கு பகரமாக உனது இந்த உறவை எனக்கு நீ திருமணம் முடித்து தர வேண்டும் என்று பொன்னை திருமணம் முடித்து கொடுக்கின்றான். ஆனால் வேறு பெண்ணை எனக்கு நீ திருமணம் முடித்து தர வேண்டும் என்ற அடிப்படையிலே நிபந்தனை இட்டு திருமணம் முடிக்கின்றான். மகர்லாம் எதுவுமே பேசல, எதுவும் செய்யல. மகருக்கு பதிலா என்ன செஞ்சிட்டான்? இந்த பொண்ணை நான் தருவேன், நீ இந்த பொண்ணை திருமணம் முடிக்கணும், உன்னுடைய உறவுல உள்ள உன்னுடைய சகோதரியையோ அல்லது உனது மகளையோ அல்லது வேறு யாரையோ என்ற அடிப்படையிலே அவன் நிபந்தனை இடுகின்றான், அறியாமையின் காரணத்தினால். அந்த விஷயத்தை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஷிஹார் என்று சொல்லக்கூடிய திருமண முறையை தடை செய்தார்கள். அப்படி என்று சொன்னால் என்ன என்பதையும் அவர்கள் விளக்கி காட்டுகின்றார்கள். ஒருவன் தன் மகளை மற்றவனுக்கு, உனது மகளை நீ எனக்கு திருமணம் செய்து தர வேண்டும் என்ற நிபந்தனையுடன் திருமணம் செய்து வைக்கின்றான் மகருக்கு பதிலாக. இதுதான் ஷிஹார் என்று சொல்லக்கூடிய இந்த ஹதீஸ் அப்துல்லாஹ் இப்னு அம்ர் ரலியல்லாஹு தஆலா அவர்களால் அறிவித்ததை புகாரி, முஸ்லிம், திர்மிதி, இப்னு மாஜாவிலே நாம் பார்க்க முடியும் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகையினால் இரண்டாவதாக ஷிஹார் என்று சொல்லக்கூடிய அந்த திருமணத்தை தடை செய்திருக்கின்றார்கள். ஜாபிர் இப்னு அப்துல்லாஹ் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. ஷிஹார் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்தார்கள். இது இரண்டாவது. மூன்றாவதாக பால்ய விவாகம், அதாவது சிறு பிராயத்தில் திருமணம் முடித்தல். இந்த முறையும் இஸ்லாம் ஏற்கவில்லை. சிறுவர் சிறுமியருடைய நிக்காஹ் அல்லது சம்மதம் பெறாமல் ஒரு பெண்ணினுடைய நிக்காகை செய்து வைத்து விடுவது, இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முற்றிலுமாக தடை செய்தார்கள். நமக்கு ஒரு சந்தேகம் வரலாம், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாவையே 7 வயசுல தானே திருமணம் முடிச்சாங்க, அப்ப எப்படி கூடுருச்சு அப்படின்னு சொன்னாக்க அது மக்காவினுடைய வாழ்க்கையில் கூடியதாக. மதீனாவிற்கு வந்ததற்கு பிறகு நபிகளார் அந்த விஷயத்தை முழுமையாக தடை செய்து விட்டார்கள் என்ற அடிப்படையிலே முஹத்திஸீன்கள் விளக்கம் தருகின்றார்கள். கண்ணியத்திற்குரியவர்களே, ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள், இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், இந்த 3 சஹாபிகளும் அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். கன்னியோ அல்லது விதவையோ சம்மதம் நிச்சயமாக பெற்றாக வேண்டும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. கன்னி பெண்ணை திருமணம் முடிச்சு கொடுத்தாலும் சரி, விதவை பெண்ணை நீ திருமணம் முடித்து கொடுத்தாலும் சரி, அந்த பெண்ணுடைய புறத்திலிருந்து சம்மதத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நபிகளார் சொன்ன போது, அப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட சஹாபாக்கள் கேட்டாங்க, யார சொல்லலாம், விதவை பெண்ணு வேணும் வேணா, பிடிச்சிருக்கு பிடிக்கல அப்படின்னு ஓப்பனா சொல்லிடுவாங்க, வாய் தொடர்ந்து பேசிடுவாங்க. ஆனா கன்னி பொண்ணு எப்படி சொல்லுவாங்க?
கன்னி பொண்ணு எப்படி சொல்லுவாங்க? அவங்கள்ட்ட போய் கேட்டாவே அவங்களுக்கு வெட்கப்படும். அந்த காலத்தினுடைய பெண்களுடைய நிலையை அந்த சஹாபிகள் வச்சு கேட்டிருக்கிறாங்க. கன்னி பொண்ணு எப்படி செய்வாங்க? அப்ப நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், சம்மதம், அவர்களுடைய மௌனமாக இருத்தலே சம்மதமாகும். நீங்க போய் சொல்றீங்க, அம்மா உனக்கு இந்த மாப்பிள்ளையை உங்களுக்கு முடிவு செஞ்சிருக்கிறோம் அப்படின்னு சொல்லும் போது அந்த பெண்ணு கூச்சப்பட்டு கொண்டோ அல்லது ஒன்றும் சொல்லாமலோ இருந்து விட்டது என்று சொன்னால் அதுவே சம்மதம் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக அந்த ஹதீஸை புகாரி, முஸ்லிம், திர்மிதி, அஹ்மது, அபூதாவுத், நஸஈ, இப்னு மாஜா ஆகிய இத்துணை கிதாபுகளிலே அந்த விஷயம் இடம்பெற்றிருக்கின்றது. ஆக சம்மதம் இல்லாமல் திருமணம் முடிப்பது என்பதை மார்க்கம் தடை செய்திருக்கின்றது. அதே போன்று ஹன்சா என்று சொல்லக்கூடிய பெண்ணை அவருடைய தந்தையார் அந்த பெண்ணினுடைய சம்மதம் இல்லாமலே திருமணம் முடிச்சு கொடுத்துட்டார். அது ரொம்ப கவனிக்கணும். எந்த ஒரு பெண்ணையும் திருமணம் முடித்து கொடுப்பதற்கு பெற்றோர்கள் வற்புறுத்தக்கூடாது. நல்லா புரிஞ்சுக்கணும். ஒரு காலம் இருந்துச்சு, தெரியாம போய் அந்த மாதிரி கட்டி கொடுத்துருவாங்க. அந்த பெண் அப்படியே வாழ்க்கையில நொந்து 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 போய் தன்னுடைய மனசுல அப்படியே வச்சு புளிங்கி 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 அப்படியே வாழ்ந்து போயிடுச்சு. அது அப்படி ஒரு காலம் இருந்தது. ஆனா இன்னைக்கு அதிகமான தலாக்குகள் ஏற்படக்கூடிய சூழலுக்கு இது நிச்சயமாக வழிவகை வகுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அது மாதிரி செஞ்சிடவே கூடாது. நம்ம எத்தனை பேர் சேர்ந்து முடிவெடுத்தாலும் இறுதியில் முழுமையாக ஏதோ போய் சொல்றதாக இருக்கக்கூடாது. அது அந்த பெண்ணிட்ட போய் இந்த மாதிரி நான் இப்படி முடிவு செஞ்சிருக்கேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த விதத்தில் அடக்குமுறை வைத்து அந்த மாதிரி சொல்லக்கூடாது. அந்த பெண்ணை ஓப்பனா பேச விடணும். அது முழுமையாக அனுமதி தரக்கூடிய அதனுடைய முழு பவரை அதனிடத்திலே கொடுத்து நீ சொல்லுமா அப்படின்னு சொல்லி கேட்கணும். இதை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. ஆக இந்த ஹன்சா என்று சொல்லக்கூடிய அந்த பெண்ணை அவருடைய பெற்றோர் என்ன செய்து விட்டார்கள்? அவருடைய தந்தை சம்மதம் இல்லாமல் திருமணம் முடித்து வைத்து விட்டார். இந்த விஷயம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே ஒரு ரிப்போர்ட்டாக போகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செஞ்சிட்டாங்க? அந்த கல்யாணத்தை ரிஜெக்டட், ஏற்றுக்கொள்ள முடியாது, இந்த கல்யாணம் செல்லாது அப்படின்னு தடை செய்து விட்டார்கள். இந்த ஹதீஸ் புகாரி, முஸ்லிம், அஹ்மது, நஸஈ, இப்னு மாஜா, திர்மிதி ஆகிய 6 கிரந்தங்களிலே இந்த ஹதீஸ் இடம்பெறுகிறது. தெளிவான ஹதீஸ். ஆக நல்லா தெரிஞ்சுக்கிறணும். நாம் பெற்றோம், நம்ம வளர்த்தோம், நம்ம எல்லாம் செஞ்சோம், இதையும் அவ கேட்பா அப்படின்ற அடிப்படையிலே அறியாததின் காரணமாக அல்லது பாச மிகைப்பின் காரணமாக பெண்ணினுடைய புறத்திலிருந்து கடுவளவும் அவளுடைய சிந்தனை என்ன, எண்ணம் என்ன என்று பார்க்காமல் முற்றிலும் அதை புறக்கணித்த வகையிலே நாம் திருமணத்தை ஏற்பாடு செய்தோம் என்று சொன்னால் நிலைமை தலாக்கிற்கு தான் வரும் என்பதை இந்த ஹதீஸ் எச்சரிக்கை செய்கின்றது. கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த மூன்றாவது வகை திருமணமும் ஆகாது. 4வது காதல் திருமணம். இந்த வகையும் நல்ல, அதாவது நேர்மையான சிந்தனையுடன் நாம் பார்க்கணும். சூழ்நிலை வேற இருக்கும். ஹஸ்ரத், இந்த காலத்துல இதெல்லாம் எப்படிங்க ஹஸ்ரத்? அது எப்படி இருந்துட்டு போகுது? ஷரியத் சொன்ன முறையின் பிரகாரம் இருக்கின்றதா இல்லையா என்பதை நாம் பார்க்க வேண்டும். நாம் இந்த காலத்தினுடைய காதலை வரையறை எப்படி வைத்திருக்கின்றோம்? பிறகு ஏன் மூமின் என்று நாம் இருக்க வேண்டும்? பிறகு நமக்கென குர்ஆன் என்று ஹதீஸ் என்று எதற்காக வேண்டி இருக்கின்றது? ஆகையினால் நாட்டினுடைய கலாச்சாரமே அப்படி இருக்கு, ஒன்னும் செய்ய முடியல என்று சொல்வது மூமின் அல்ல. அப்படி சொல்றதுக்கு ஒரு மூமினுக்கு அருகதை இல்லை. நீ ஒரு வட்டத்திற்குள்ளானவன், குர்ஆன் ஹதீஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு வரமுறைக்குள்ள உட்பட்டவன், மறுமையை நோக்கமாக கொண்டு வாழக்கூடியவன். சூழ்நிலையை சொல்லி நீ தப்பிக்க முடியாது. ஆகினால் பெற்றோர்கள் நன்கு கவனிக்க வேண்டும். காதல் திருமணம் என்பது நிச்சயமாக தடை செய்யப்பட்டது. ஏன்? காதலுடைய நிலையை நம்ம இன்னைக்கு எப்படி வச்சிருக்கிறோம் அப்படின்னு சொன்னாக்க, காதல்ன்ற பேர்ல பீச்சை சுத்துறது, பார்க்க சுத்துறது, லாட்ஜில் போய் தங்குறது, ஸ்கைப்ல அரட்டை சாட் பண்றது, அது மாதிரி போன் போட்டு மணிக்கணக்கா பேசுறது, எல்லாத்தையும் ஊரு சுத்தி உலகம் சுத்தி எல்லாத்தையும் முடிச்சு எந்த அளவிற்கு என்று அநாகரிகமான நிலைமை ஏற்பட்டு இருக்கின்றது என்று சொன்னால் கரு கலைப்பிற்கு பிறகு திருமணம் செய்கின்றார். லா ஹவுல வலா குவத்த இல்லா பில்லாஹ். கசப்பாக இருக்கும். உண்மையை ஒத்துக்கொண்டுதான் ஆக வேண்டும்.
இவ்வளவையும் செய்துவிட்டு இதுதான் காதல் என்று பெற்றோர்களும் புரிந்திருக்கிறார்கள், பிள்ளைகளும் நிர்ணயித்து விட்டார்கள். பெண்ணை பெற்று சுத்த விட்டுறது எல்லாம் நல்லா போய் நீ முடிவு பண்ணிட்டு வாமா. ஏன்னா உள்ளத்தால் பழகுறாங்களாம். மார்க்கம் என்று ஒன்று இல்லை, ஷரீஅத் என்று ஒன்று இல்லை, முறை என்று ஒன்று கிடையாது. எல்லா வசதி வாய்ப்புகளும் அல்லாஹ் தந்திருக்கின்றான். அத்தனையும் அவனுக்கு பொருத்தமான வகையில் அல்லவா செலவு செய்ய வேண்டும். இரவு நைட்டு உட்கார்ந்தாக்க காலை வரைக்கும் Facebookல உட்கார்ந்து சாட் பண்றது, போன் எடுத்தோன்னு சொன்னாக்க போன் பேசிக்கொண்டே இருக்கிறது, வெளியே சுத்த போறது, இந்த முறையை அனுமதிக்கப்பட்டது. இதுதான் காதல் என்று நாம் நினைத்துக் கொண்டு இருக்கின்றோம். பெற்றோர்களும் சர்வசாதாரணமாக. காரணம் ஏன் இவ்வளவு ஆணித்தனமாக நான் சொல்கின்றேன் என்று சொன்னால், இந்த விதத்தை தவறு என்பதாக யாரும் நினைப்பதில்லை. இது ஒரு தவறு அப்படின்னு யாரும் நினைக்கல என்று நினைத்ததின் காரணத்தினால் இன்று ஹராமான பல்வேறு விஷயங்கள் அரங்கேறுகின்றது. எந்த அளவிற்கு என்று சொன்னால், முடிவாக கருவை கலைத்துவிட்டு பிறருக்கு பதில் சொல்ல வேண்டுமே என்பதற்காக வேண்டி அந்த கருக்கொலை செய்துவிட்டு விபச்சாரம் புரிந்துவிட்டு அதற்கு பிறகு செய்யக்கூடிய திருமணம் காதல் திருமணமா? அல்லாஹ் குர்ஆனிலே வன்மையாக வல்லவா கண்டிக்கின்றான். وَقُلْ لِلْمُؤْمِنِينَ يَغُضُّوا مِنْ أَبْصَارِهِمْ وَيَحْفَظُوا فُرُوجَهُمْ சூரத்து நூரினுடைய 24வது சூராவினுடைய 30வது வசனத்திலே கேட்டோம் என்று சொன்னால், குல் நபியே நீங்கள் சொல்லுங்கள், லில் முஃமினீன யகுது, ஆண்கள் அவர்களுடைய பார்வையை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும், அபுசாரம் அவர்களுடைய மர்மஸ்தானத்தை அவர்கள் பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று ஆண்களுக்கு அல்லாஹ் கட்டளையிடுகின்றான். அதே சூரத்து நூரினுடைய 31வது வசனத்திலே குல்லில் முஃமினாத்தி யகுதுல்ன மின் அப்சாரிஹின்ன வயஹ்ஃபظன ஃபுரூஜஹுன்ன, பெண்களிடத்திலே சொல்லுங்கள், அவர்கள் தங்களுடைய பார்வையை பாதுகாத்துக் கொள்ளட்டும், அவர்கள் தங்களுடைய மர்மஸ்தானத்தை பாதுகாத்துக் கொள்ளட்டும் என்று சூரத்து நூரினுடைய 30வது வசனம் 31வது வசனத்திலே அல்லாஹ் எதை வலியுறுத்தி சொல்லி காட்டுகின்றான்? அப்படியே மேய்ங்கண்டா அல்லாஹ் சொல்றான். பார்வையை தாழ்த்தி கொள்ள வேண்டும், பார்வையை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று ஆண்கள் பெண்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் தடை விடுக்கும் பொழுது, உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் முத்தஃபக்குன் அலைஹ், புகாரி முஸ்லிமிலே இடம்பெறுகின்றது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பெண் தனிமையாக இருக்கும் பொழுது நீ அந்த இடத்தில் நுழைவதை நான் தடுக்கின்றேன். காரணம், மூன்றாவதாக ஷைத்தான் வந்து விடுவான், தவறு நிகழும் என்பதாக வல்லவா எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். அவர்களை விட வாழ்க்கையினுடைய நெறிமுறையை வேறு யார் கற்றுக் கொடுப்பது? இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம்? ஊரு பூரா சுத்த விட்டு எல்லாமே சுத்திட்டு கேட்டாக்க சாதாரணமாக அது ஒரு குற்றம் என்ற உணர்வே இல்லாத நிலையில் சமுதாயம் அங்கீகரித்திருப்பதுதான் மிக வைத்தறிச்சலாக இருக்கின்றது. அதுவும் இஸ்லாமிய சமுதாயம், குர்ஆனை வழிமுறையாக ஏற்றுக்கொண்ட இந்த சமுதாயம் அதை ஊக்குவிப்பது, பெண் பிள்ளையை பெற்றெடுத்து விட்டு அலட்சியமாக இருப்பது என்பது உண்மையிலேயே வருத்தத்திற்குரிய விஷயம். அதனால் தான் இவ்வளவு ஆணித்தனமாக சொல்ல வேண்டிய நிலைமை கண்ணியத்திற்குரியவர்களே. ஆகினால் காதல் திருமணம் என்பது ஒருபோதும் அனுமதிக்கப்பட்டது அல்ல. ஏதோ ஒரு பெண்ணை பார்த்தோம், பிடிச்சிருச்சு, அதோட நிறுத்திக்கிறணும். உன்னுடைய பெற்றோர்கள்ட்ட போய் பேசி அல்லது அவங்களுடைய பெற்றோர்கள்ட்ட சொல்லி அதுக்குண்டான ஏற்பாடுகளை இப்படி என்றுதான். இது கூட இந்த காலகட்டத்தினுடைய இயல்பு, அதாவது நிர்பந்தமான நிலைக்கு வந்து விட்டதற்கு பிறகு நான் சொல்லுகின்றேன். எல்லாம் சேர்ந்து படிக்கிறோம், எல்லாம் சேர்ந்து பயணிக்கிறோம், எல்லாம் சேர்ந்து எல்லா கம்பெனி ஒர்க் எல்லாமே பார்க்கிறோம், எல்லா இடத்துலையும் ஒன்னா இருக்கிறோம். இப்படிப்பட்ட நிர்பந்தமான நிலை வந்ததற்கு பிறகு இந்த அளவு, அதற்கு பிறகு நீ ஒரு வார்த்தை கூட தேவையில்லாமல் நீ பேசினாய் என்று சொன்னால் அது எல்லாமே விபச்சாரம் தான். நீ கல்யாணம் முடிக்க போறேன்டா, என்ன எப்ப முடிச்சா என்ன, முடிக்காட்டி என்ன, நான் தான் கட்டிக்கிற போறேன், அதனால நான் ஊர் சுத்துறேன், இல்ல, மார்க்கம் அனுமதிக்காது. என்னுடைய மனைவி தானே, மனைவி ஆனதற்கு பிறகு செய். அதிலும் ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய மார்க்கத்தில் நாம் இருக்கின்றோம். ஆனால் மனைவி ஆவதற்கு முன்பதாகவே ஊரு சுத்தக்கூடிய சூழ்நிலையை நாம் வகுத்து கொண்டு அதை கலாச்சாரம் என்பதாக ஏற்றிருக்கின்றோமே, மிகப்பெரிய வருத்தத்திற்குரிய விஷயம் கண்ணியத்திற்குரியவர்களே. ஆதங்கத்துடன் சொல்கின்றேன், அந்த விஷயத்தில் பெற்றோர்களாகிய நாம் வளர்ந்துவிட்ட இந்த நாடுகளை போன்ற இந்த நாட்டிலே மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. அடுத்தபடியாக ஐந்தாவதாக ரிஜிஸ்டர் மேரேஜ் என்று சொல்லக்கூடிய பதிவு திருமணம், அதை மார்க்கம் அனுமதிக்காது.
ஒரு வரைமுறைக்குட்பட்டு அந்த பதிவு திருமணத்துல கூட எப்படி வச்சிருக்காங்க அப்படின்னு சொன்னா, உதாரணமா இதே இங்கே எடுத்துக்கொண்டோம்னு சொன்னாக்க பதிவு திருமணம் தான். ஆனா ஷரியத்திற்கு உட்பட்ட முறையில் எத்தனை சாட்சி இருக்கணும், எத்தனை பேர் சாட்சிகளாக மூமின்களாக இருக்க வேண்டும், அதற்கு பிறகு எப்படி முறையா செய்யணும், எந்த சுண்ணத்தை பேணி செய்யணும் அப்படின்னு சில முறைகள் இருந்தது. அதற்கு பிறகு அது பதிவு செய்யப்படுகின்றது என்று சொன்னால் அது அனுமதிக்கப்பட்டது. காரணம், பதிவு திருமணம் என்பது திருமணத்தை பதிவு செய்வது என்பதும் ஒரு ஆயத்தினுடைய விஷயத்தில் நீங்கள் சாட்சிகளை நியமிக்க வேண்டும் என்ற வசனத்தின் மூலமாக அது அனுமதிக்கப்பட்டது. அதுதான் முறையும் கூட. ஆனா இன்னைக்கு பதிவு திருமணம்னாக்க நம்ம என்ன நினைச்சுக்கிறோம் அப்படின்னா, சேர்ந்து எல்லா ஆட்டமும் போடுவான், அதுக்கு பிறகு பெற்றோர்கிட்ட வந்து சொல்லுவான், பெற்றோர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லைன்னு சொன்னா ஓடி போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல உட்காந்து ரிஜிஸ்டர் மேரேஜ் பண்ணிட்டு வந்துருவான். யார் இருக்கிறா, என்ன இருக்கிறான், எப்படி இருக்கிறான்னு எதுவுமே தெரியாது. ஒரு முஸ்லீம் கூட இருக்க மாட்டான். அல்லது முஸ்லீமாக இருந்தான் என்று சொன்னாலும் தீய செயல்பாட்டினால் அதை அரங்கேற்றம் செய்துவிட்டு பிறகு பதிவு திருமணம் செய்யும் பொழுது இதை எங்கனம் மார்க்கம் ஏற்கும்? எப்படி மார்க்கம் அனுமதித்துக் கொள்ளும்? ஆகையினால் பதிவு திருமணம் என்பது, திருமணத்தை பதிவு செய்வது என்பது வேறு விஷயம். ஷரியத்தினுடைய முறைப்படி நடக்கக்கூடிய திருமணத்தை பதிவு செய்வது. ஆனா ஓடி போய் எல்லா வேலையும் முடிச்சிட்டு யாருக்குமே தெரியாம நம்ம போய் பதிவு செஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லக்கூடிய முறை மார்க்கம் அனுமதிக்காது. அது எந்த உலகத்தில் நடந்தாலும் சரி. ஆகையினால் ஆறாவதாக இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடித்தல். இந்த ஒரு தீய பழக்கமும் நம்மள்ட்ட இருக்கு. இவன் போய் பழவிட்டு வந்துருவா. யாரு? வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய பெண் இன்னொருவருடன் பழக்கம் ஏற்படுத்திக் கொள்வாள். இன்னைக்கு நம்ம பார்க்கிறோம், அந்த சூழ்நிலை இருக்குது. அந்த பழக்கத்தை ஏற்படுத்தி கொண்டதின் காரணமாக இவனிடத்துல நம்ம போய் வாழணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பெரிய தப்பை செஞ்சிருவான். என்ன அப்படின்னாக்க, கணவன்கிட்ட ஏற்கனவே இருக்கக்கூடிய கணவன்கிட்ட சண்டை சச்சரவு அப்படின்னு பிரச்சனைகளை ஏற்படுத்தி அந்த டைவர்ஸ் வாங்க வச்சு ஏதாவது ஒரு சூழலை உருவாக்கி அவன்கிட்ட பிரிச்சு எடுத்துட்டு இங்க வந்துடுறது. வந்ததுக்கு பிறகு உடனே என்ன செஞ்சிடுறது, இத்தா கூட இல்லாம நேரா கல்யாணம். ஆக இத்தாவில் இருக்கக்கூடிய அந்த பெண்ணை திருமணம் முடிப்பதற்கு மார்க்கம் அனுமதிக்கவில்லை. அல்லது இயல்பான வாழ்க்கை, அதாவது கஷ்டப்பட்டா அல்லது பல பிரச்சனைகளுக்கு மத்தியிலே பிரிய வேண்டும் என்ற நிர்பந்தம் ஏற்பட்டதின் காரணமாக பிரிஞ்சு போய் இத்தால இருக்குது. அப்படி இருந்தாலும் சரி, இத்தாவினுடைய சூழலிலே திருமணம் முடிப்பது ஹராம். இத்தாவினுடைய உட்பிரிவுகள் 3 முறை. நல்லா எல்லாம், ஏன்னா எல்லா விஷயமும் சட்டமாக இருக்குது. எல்லாமே குர்ஆன் ஆயத்து சட்டம். கொஞ்சம் கவனமாக கேளுங்க. இத்தாவினுடைய முறை 3 முறை. வல் முத்தல்லகாத்து, ஏன்னா இத்தாவை பத்தி நிறைய பேர் தெரிஞ்சுக்கிறது இல்லை. இத்தாண்டா என்ன, எப்படி செய்யணும் அப்படிங்கிறது இத்தான்னு தெரியுது இல்லை. கணவன் இறந்திருப்பாரு, அல்லது தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணா இருப்பா, ஊர் சுத்துவா. அல்லது இத்தாண்டு ஒண்ணு இருக்கா, எனக்கு தெரியும் என் வயிற்றுல புள்ள இருக்குதா இல்லையாண்டு, அதனால இதா அவசியம் இல்லை என்று வேதாந்தம் பேசக்கூடிய பெண்ணாக இருப்பாள். அல்லாஹ் ஏன் கடமையாக்கி இருக்கின்றான், அது ஒன்று கடமையாக ஆக்கப்பட்டதை செய்து முடிக்க வேண்டுமே என்ற உணர்வெல்லாம் இருக்காது. இத்தாவினுடைய காரணம் என்ன, வயிற்றுல புள்ள இருக்கான்னு பாக்குறது. அப்ப எனக்கு தெரியும் எனக்கு புள்ள இல்லைன்னு, அப்ப நான் ஏன் இதா இருக்கணும் என்று குர்ஆனுடைய சட்டங்களையே மார்க்கத்தினுடைய விஷயத்தையே மாற்றி பேசக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆகையினால் இத்தா சம்பந்தமாக சில விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். வல் முத்தல்லகாத்து யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன ஸலாஸத குரூஇன், தலாக்கு விடப்பட்ட பெண்ணினுடைய இத்தாவினுடைய காலம் 3 மாதவிடா என்று குர்ஆன் சொல்லி காட்டுகின்றது. 2வது சூரத்துல் பக்ராவினுடைய 228வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார், தலாக்கு விடப்பட்ட பெண்ணுக்கு எத்தனை மாசம் இத்தா இருக்கணும்? 3 மாசம் இத்தா இருக்கணும், தலாக்கு விடப்பட்ட பெண். 2வது வகை, கணவன் இறந்து விட்ட பெண். கணவன் இறந்துட்டாங்க, அதனால் அந்த பெண் இத்தா இருப்பாங்க. அந்த பெண்ணுக்கு குர்ஆன் சொல்லக்கூடியது 4 மாசம் 10 நாள். 2வது சூராவினுடைய சூரத்துல் பக்ராவினுடைய 234வது வசனத்திலே அல்லாஹ் தஆலா வல்லதீன யுதவஃபவுன மின்கும் வயதரூன அஸ்வாஜை யதரப்பஸ்ன பிஅன்ஃபுஸிஹின்ன அர்பஅத அஷ்ஹுரின் வ அஷ்ரா, 4 மாதம் 10 நாள் அந்த கணவன் இறந்து விட்ட பெண் இதா இருக்க வேண்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். இன்னைக்கு நம்ம என்ன செய்யறோம், 40 நாள் இருந்துட்டா போதும். சில பெருசுங்கள்லாம் சேர்ந்து முடிவு பண்ணோம், சீக்கிரம் அடுத்து கல்யாணம் வைக்கணுமா.
அதனால சட்டத்தை மாத்தி அல்லாஹ்வுடைய ஆயத்தை நான் வாசித்து காண்பித்து சொல்லுகின்றேன். ஏதோ ஆயத்திலிருந்து எடுத்த விஷயத்தை சொல்லல, டைரக்டா உள்ள ஆயத்தினுடைய ஆணை கட்டளை. சில சட்டங்கள் இருக்கும், இந்த ஹதீஸை கியாஸ் பண்ணி இதே போன்று அங்கு இருப்பதனால் இந்த சட்டத்தையும் இப்படி கொண்டு வருவோம் அப்படின்னு எடுக்கக்கூடிய இஸ்திம்பாத் செய்யக்கூடிய சட்டங்கள் இருக்கும். ஆனா இந்த இத்தாவை பற்றி பார்க்கும் பொழுது டைரக்டா குர்ஆன் ஆயத்தை இத்தனை வரையறுக்கப்பட்டு சொல்லி காட்டுகின்றது. 3 மாதவிடாய் 3 மாதம் இருக்க வேண்டும். யாருக்கு? தலாக்கு சொல்லப்பட்ட பெண்ணுக்கு. கணவன் இறந்து விட்ட பெண் 4 அஷ்ஹுரின் வ அஷ்ரா 4 மாதம் 10 நாள் இத்தா இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னதுக்கு பிறகு இவங்க எல்லாம் என்ன செஞ்சிருவாங்க? ஒண்ணு இத்தாவே இருக்க மாட்டாங்க, அல்லது பேருக்காக வேண்டி என்ன செய்யறது, 4 மாசம் 40 நாள் வச்சா போதுமா அப்படின்றாங்க. மார்க்கம் ஒன்று சொல்லப்பட்டு விட்டது என்று சொன்னால், அசருடைய தொழுகை 4 ரக்காத்துனா 4 தான் வைக்கணும். 4 ரக்காத்தை தக்குவா கூடிட்டதுனால 5 வச்சோம் அப்படின்னாலும் காஃபிரு. இல்ல நேரம் எனக்கு இல்ல அதனால விவாதத்திற்குரியதாக ஆக்கி கொண்டு 3 ரக்காத்து தொழுதா போதும்னு எந்திரிச்சானும் காஃபிரு. தொழுவாம இருந்துட்டா கூட அவன் ஃபாசிக், பெரும்பாவிதான். ஆனா விவாதம் செய்து கூட்டுவதோ குறைப்பதோ இருக்கின்றதே ஷரியத்தில், அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறி விடுவான். ஆகையினால் தான் இந்த விஷயம் தலாக்கினுடைய விஷயமும் அதே போன்றுதான், இத்தாவினுடைய விஷயமும் அதே போன்றுதான். கண்ணியத்திற்குரியவர்களே, சரி, ஒரு பெண்ணுக்கு மாதவிடாயே வரல, அப்படிப்பட்ட பெண் அவருடைய கணவன் இறந்து விட்டார், வயது முதிர்ந்த நிலையிலோ அல்லது நோயினாலோ, சின்ன வயசா இருக்கிறா ஆனா நோய் ஏதோ ஒரு வியாதி, அதன் காரணமாக மாதவிடாய் வரல, அல்லது வயது முதிர்ந்து அதிக வயசாயிடுச்சு, சின்ன அயாஸ் என்று சொல்லக்கூடிய அந்த மாதவிடாய் வரக்கூடிய காலகட்டத்தை தாண்டி விட்ட பெண், அவங்களுடைய கணவன்மார்கள் இறந்துட்டாங்க, அவங்களுக்கு என்ன இத்தாவினுடைய சட்டம்? அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹி யஇஸ்ன மினல் மஹீது மின் நிசாயிக்கும் இனிர் தப்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத அஷ்ஹுரின் வல்லாஹி லம் யஹில்ன. அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றான், வல்லாஹி யஇஸ்ன, திருமணத்தை, அதாவது ஹைத் என்று சொல்லக்கூடிய மாதவிடாய் வராது அப்படின்னு முடிவு செய்து விட்ட பெண், நிர்பந்த நிலைக்குள்ளாக்கப்பட்ட பெண், ஆனிஸ் என்று சொல்வார்கள். உங்களுடைய பெண்களில் அப்படி ஆகிவிட்டது என்று சொன்னால், இனிர் தபுத்தும் ஃபஇத்தத்துஹுன்ன ஸலாஸத அஷ்ஹுரின், 3 மாதங்கள் அந்த பெண் தங்களை இத்தாவில் வைத்துக் கொள்ளட்டும், பொறுத்திருக்கட்டும். வல்லாஹி லம் யஹில்ன, மாதவிடாய் வராத பெண்களும் அப்படித்தான் 3 மாதம் வரை தங்களை பொறுத்திருக்கட்டும், இத்தாவில் இருக்கட்டும் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். இது அடுத்த நிலை. அதற்கு அடுத்த நிலை, இன்னொரு நிலை, கர்ப்பிணியான பெண், அவங்களுடைய இத்தாவினுடைய காலம் என்ன? வஉலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன அன் யதஅன ஹம்லஹுன்ன, சூரத்து தலாக்கினுடைய 65வது சூராவினுடைய 4வது வசனத்திலே மேற்சொன்னதும் இதுவும் அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகின்றார். வஉலாத்துல் அஹ்மாலி அஜலுஹுன்ன, கர்ப்பிணி பெண், அவளுடைய கணவன் இறந்து விட்டான் என்று சொன்னால் அந்த பெண்ணினுடைய இத்தாவினுடைய காலம் அன் யதஅன ஹம்லஹுன்ன, அந்த குழந்தை பிறப்பது வரை, அன் யதஅன ஹம்லஹுன்ன, அந்த ஹமல் என்று சொன்னால் வயிற்றில் இருக்கக்கூடிய குழந்தையை வெளியே வருவது வரை, அதை வெளியே எடுத்து வைப்பது வரை என்று அர்த்தம். இந்த காலகட்டம் வரை, அதாவது பிரசவம் வரைக்கும் அவங்க இத்தாவில் இருக்கணும். அதுக்கு பிறகு கணவன் இறந்து 3வது நாளே பிரசவம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொன்னாக்க இத்தா முடிஞ்சிருச்சு. குர்ஆன்ல அல்லாஹ் தெளிவா சொல்லிட்டான். கணவன் இறந்து அடுத்த நிமிடமே குழந்தை பிறந்து விட்டது என்று சொன்னால் இத்தா முடிஞ்சிருச்சு. குர்ஆனுடைய வசனம், தெளிவான சட்டம், அவங்க இதா இருக்க வேண்டியதில்லை. இந்த வசனத்தை பேஸ் பண்ணி இதை நம்மளா எடுத்துக்கிட்டு நம்ம ஒரு சட்டத்தை கொண்டு வரக்கூடாது. அப்ப குழந்தை வெளியே வந்துருச்சுல, இதா இல்ல, அப்போ குழந்தை இல்லைன்னு சொன்னாக்க, மாசமா நான் இல்ல, உடனே போய் டெஸ்ட் பண்ணுவேன், எனக்கு எந்த கர்ப்பமும் இல்ல, மாசம் இல்ல அப்படின்னு எனக்கு முடிவாயிடுச்சு அப்படின்னாக்க நான் இதா இல்லாம இருக்கலாமா அப்படின்றதுக்கு அப்புறம் இத்தனை ஆயத்தை ஏன் அல்லாஹ் இறக்கி வச்சான்? வேஸ்டாவா குர்ஆன்ல அல்லாஹ் ஆயத்தை இறக்கி வைப்பான்? தேவையில்லாம இறக்கி வைப்பான்? இல்ல நம்மளுடைய சிந்தனையில டிசைட் பண்ணிக்கிறதுக்காக அல்லாஹ் விட்டுருவானா? அப்படி விடக்கூடிய விஷயம் எத்தனையோ இருக்கின்றது. ஆனால் இந்த இத்தாவினுடைய விஷயத்தில் அல்லாஹ் விடவில்லை. தெளிவாகவே ஒவ்வொரு கட்டமாக நான் சொல்லி காட்டி இருக்கின்றேன். 4 கட்டங்கள், 4 சூழ்நிலைகளிலே இத்தாவினுடைய காலத்தை அல்லாஹ் வைத்திருக்கிறான். கொஞ்சம் பெண்கள் பேசாம கொஞ்சம் கவனமா கேட்டா நல்லா இருக்கும். ஏன்னா எல்லாம் சட்டம்.
ஆகினால் மேற்படி இத்தாவில் இருக்கும் பெண்ணை திருமணம் செய்வது கூடாது என்பதை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டும். இன்னைக்கு தவறா நடக்குது. எவ்வளவுக்கு காசு நிறைய இருக்கோ அவ்வளவுக்கு அர்ஜென்ட் பண்ணுவாங்க. சும்மா எழுதி வாங்குங்க, நம்ம நிர்வாகம் தான், எதையாவது சொல்லி சமாளிச்சுக்கலாம், சீக்கிரமா எழுதி வாங்க, சீக்கிரம் கல்யாணத்தை முடிச்சிடும், நான் வெளிநாடு போகணும், ஏதோ ஷார்ட் லீவ்ல வந்திருக்கிறேன் என்ற அடிப்படையில் சட்டத்தை மாற்றி அமைக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகிவிட்டது. அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா தாஸிமு உக்தத்தன் நிகாஹி ஹத்தா யப்லுகல் கிதாபு அஜலா. இரண்டாவது சூராவினுடைய 235வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா தாஸிமு உக்தத்தன் நிகாஹ், திருமணத்தை முடிவு செய்து விடாதீர்கள், தீர்மானித்து விடாதீர்கள். ஹத்தா யப்லுகல் கிதாபு அஜலா, அவளுடைய நிர்மாணிக்கப்பட்ட காலம் வருவதற்கு முன்பதாகவே. எத்தனை மாசம் இத்தா இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் நிர்ணயிச்சிருக்கான்ல, அத்தனை மாசம் இத்தா இருப்பதற்கு முன்பதாகவே நீங்கள் திருமணத்தை முடிவு செய்து விடாதீர்கள். திருமணத்தை முடிவு கூட செய்யாதங்கிறான், நம்ம திருமணத்தை நடத்தி முடிச்சிடறோம். குர்ஆனுடைய வசனம் அல்லாஹ் கூறக்கூடிய அந்த விஷயத்தை நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அடுத்தபடியாக 7வதாக, இது இடையில வந்தது, எந்தெந்த திருமணம் முடிக்க முடியாது, எந்தெந்த திருமணம் ஆகாது என்ற தலைப்பிலே நாம் பார்த்து கொண்டே வந்தோம். இத்தாவினுடைய சட்டம் வந்ததினால் அதி அவசியமாக சட்டமாக இருப்பதின் காரணமாக நம்ம இடைநிறுத்தம் செய்து இத்தாவினுடைய வகைகள் எத்தனை என்பதை 4 வகைகளாக சொல்லப்பட்டதை குர்ஆனிலே ஆயத்து ஒவ்வொன்றும் வாசித்து காண்பித்து நாம் புரிந்து கொண்டு வந்தோம். இப்ப 7வதாக 3 தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்ணை கணவன் விரும்பினாண்டாக்க மீண்டும் அவளை நிக்காக செய்ய முடியாது. அதுக்கு ஒரு வழிமுறை அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். 3 தலாக் சொல்லிட்டான், முடிஞ்சு போச்சு. அதுக்கு பிறகு என்ன செய்யறான், அந்த பெண்ணையே நான் முடிச்சுக்குருவேன் அப்படின்னு சண்டை போடுறது. எனக்கு அந்த பெண்ணை முடிச்சு வை. அப்புறம் 3 தலாக்கு சொன்னேன். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ஃபயின் தல்லகஹா ஃபலா யஹில்லு லஹு மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரஹு. 2வது சூராவினுடைய 230வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், ஃபயின் தல்லகஹா, அப்படி நீ அந்த பெண்ணை தலாக்கு சொல்லி முழுமையாக ஆக்கிவிட்டாய் என்று சொன்னால், ஃபலா யஹில்லு லஹு, அவளிடத்திலே ஃபலா தஹில்லு லஹு, அவளிடத்திலே நீ திருமணம் முடிப்பது கூடாது, ஹலால் இல்லை உனக்கு. எதுவரைக்கும் என்று சொன்னால், மின் பஅது ஹத்தா தன்கிஹ ஸௌஜன் கைரஹு, வேறு ஒரு கணவனை திருமணம் முடித்து அவன் தலாக்கு விட்டு அதற்கு பிறகு நீ திருமணம் முடித்தால் முடிச்சுக்கலாம். அதுக்கு இடையில போய் நான் முடிச்சு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி எத்தனை பஞ்சாயத்தை கூட்டினாலும் சரி, எத்தனை அஜர்த்தனுடைய சம்மதம் வாங்கினாலும் சரி, திருமணம் முடிப்பது ஹராம், தடை செய்யப்பட்டது, கண்டிப்பாக ஏற்றுக்கொள்ள முடியாது. வேற ஏதாவது வழி இருக்கான்னு பாருங்க ஹஸ்ரத். அவன் அந்த பொண்ணு தான் வேணுங்கிறான், குர்ஆன் ஆயத்தை மாற்ற முடியாதுல்ல. அவர் அந்த பொண்ணை கேட்பாரு, ஆனா குர்ஆன் ஆயத்தை மாற்ற முடியாதுல்ல. ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, இந்த 3 தலாக் சொல்லப்பட்ட அந்த பெண்ணை மீண்டும் திருமணம் முடிக்க வேண்டும் என்று சொன்னால், வேறொரு கணவனுக்கு திருமணம் முடித்து கொடுத்து அந்த கணவன் தலாக்கு விட்டு பிறகு இதா இருந்து அதுக்கு பிறகு அவங்களுக்கு என்ன சட்டம்னு பாருங்க. 8வதாக தஹ்லீல் திருமணம். தஹ்லீல் திருமணம் தான் இப்ப நான் சொன்னேன்ல, அவனுக்கு ஹலாலாக்கி கொடுக்கணுங்கிறதுக்காக இவர் போய் நிக்காக பண்றாரு, இடையில போய் இவர் நிக்காக பண்றாரு. இந்த மாதிரி தஹ்லீல் திருமணமும் ஆகாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன்னும் உங்களுக்கு கல்யாணம் முடிச்சு கொடுத்து அவங்க விட்டு அதுக்கு பிறகு நீங்க திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்றான். அப்ப நீங்க தஹ்லீல் திருமணம் ஆகாது அப்படின்னாக்க என்ன அர்த்தம் அப்படின்னாக்க, அவருக்கு ஹலால் ஆக்கணும் அப்படிங்கிறதுக்காக என்ன செய்வாங்க, சில இடத்துல என்ன செய்வாங்க, தலாக்கு சொல்லிடுவான். இப்ப இந்த சட்டத்தை பூர்த்தி செய்யணும், அதுக்கு இடையில போக முடியாது, விபச்சாரம் ஆயிடும். அதனால எவனாவது ஒரு குடுகுடுக்கல கிழவனை பிடிச்சிட்டு நீ கல்யாணம் முடிச்சுக்க அப்படின்னு சொல்லி அந்த பெண்ணை கல்யாணம் முடிக்க வச்சு அதுக்கு பிறகு அவன் வாழ முடியலை அப்படின்னு சொல்லி தலாக்கு விட்டுருவான். அல்லது ஒரு ஏழ்மையான பையனை கூட்டு தைரியம் இல்லாத பையன், சொன்னாக்க கேட்டுக்கொள்ளக்கூடிய பையன், அல்லது அவன்கிட்ட சொல்லி வச்சு, இந்தடா கல்யாணம் முடிக்கணும், எதுவுமே செய்யக்கூடாது, காலையில எந்திரிச்ச உடனே நீ தலாக்கு விட்டுறணும் அப்படின்னு சொல்லி வச்சு அந்த நிக்காகவே கூடாது. அந்த நிக்காக கூடாது. அதுக்கு பிறகு இப்ப எங்க அவன் தலாக்கு விடுறது, அதுக்கு பிறகு அவன் இதா இருந்து எப்படி முதல் கணவனை திருமணம் முடிப்பது? ஆயினால்தான் தஹ்லீலுடைய திருமணம் கூடாது. இயல்பாகவே வேறொரு கல்யாணம் முடிச்சான், அந்த பெண்ணு முடிச்சா தலாக்குக்கு பிறகு, அது இயல்பா நடந்தது. அதற்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கையிலே உள்ளங்கள் ஒன்றிணைவிலே பல பிரச்சனை வந்துச்சு. அதனால அந்த கணவன் நிர்பந்தப்படுத்தாமல் அவன் தலாக்கு விட்டுட்டான். அப்புறம் இவன் இதா இருந்தா அப்புறம் முதல் கணவன் கல்யாணம் முடிச்சான் அப்படின்னாக்க இதுதான் குர்ஆன் சொல்லக்கூடிய முறை. இதனால் ஹலால்.
ஆனால் நிபந்தனை இட்டோ உடலுறவு கொள்ள வேண்டும் என்று நிர்பந்தம் இருக்கு, ஷர்த் இருக்குது. நீ உடலுறவு கொள்ளக்கூடாது, காலைல எந்திரிச்சு தலா கூட்டணும் அப்படி என்றோ, அல்லது வயது முதிர்ந்தவரை தேர்ந்தெடுத்து திருமணத்தை செய்து வைப்பதோ, அல்லது ஏழை எளியவர்களை பிடித்து அவர்களுக்கு நிபந்தனை இட்டு திருமணத்தை முடிப்பதோ எல்லாம் நடக்குது. எல்லாமே நடக்குது. நடக்காத ஒன்று, கற்பனைக்கான விஷயத்தை நான் சொல்லவில்லை. நடந்து கொண்டிருப்பதை, ஷரியத்திற்கு புறம்பாக இருப்பதை நான் சொல்கின்றேன். குர்ஆனிலே அல்லாஹ் வன்மையாக கண்டிக்கின்றான். ஏற்றுக்கொள்ள முடியாது. அதனால அந்த தஹ்லீலுடைய நிக்காஹையும் அல்லாஹ் ஏற்றுக்கொள்வதில்லை. ஒரு ஹதீஸை நாம் பார்ப்போம். உக்பத் பின் ஆமிர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, அதே போன்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லி காட்டுகின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக, தஹ்லீல் செய்யணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய, தஹ்லீல்னா என்ன, முந்தைய கணவனுக்கு ஹலாலாக்கி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய ஒருவன் திருமணம் செய்தான் என்று சொன்னால், அப்படிப்பட்ட திருமணம் செய்யக்கூடியவனையும் அந்த முதல் கணவனையும் அல்லாஹ் சபித்து விட்டான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஹதீஸ் அஹ்மதுல, இப்னு மாஜாவுல, ஹாக்கிம்ல, திர்மிதில, நஸையில ஆகிய அத்தனை கிதாபுகளிலும் அல்லாஹ் சபித்து விட்டதாக. எப்ப சாபம் வந்து இறங்கிருச்சோ திருமணம் கூடாது, இந்த ஹதீஸ்ல இடம்பெற்றிருக்கு. ஆகினால் கண்ணியத்திற்குரியவர்களே, தஹ்லீலுக்காக வேண்டி திருமணம் முடிக்க கூடாது. அடுத்தபடியாக லியான் செய்து கொண்டோர், லியான் எல்லாம் சட்டங்க, கொஞ்சம் கவனமா கேளுங்க. லியான் செய்து கொண்டோர், லியான்டாக்க சாபமிட்டு கொண்டார்கள். இப்ப பிரச்சனை ஏற்படுதுல, கணவன் என்ன சொல்லிடுவான், திடீர்னு மனைவி மேல பழி சொல்றதுக்காக வேண்டி இவ ஊரு சுத்தரா, இன்னவன் கூட இருந்ததை நான் பார்த்தேன் அப்படின்னு ஏதாவது ஒரு பிரச்சனையை போட்டு விட்டுருவான். அல்லது இயல்பாகவே அந்த மாதிரி இருந்திருக்கலாம், இரண்டும் இருக்கலாம். அது அவங்களுடைய கபருக்கு வெளிச்சம், அல்லாஹ் பதில் சொல்லி ஆகணும். அல்லாட்ட போய் பதில் சொல்லி ஆகணும், அது வேற விஷயம். ஆனால் இப்படி நிகழ்ந்து விட்டது ஒரு இடத்துல, ஒரு கணவன் மனைவிக்கு மத்தியில் இப்படி ஒரு பிரச்சனை. இப்ப இந்த இடத்துல ஒண்ணு அவனை மன்னிச்சு வாழ வைக்கிறான் தான் வாழ வச்சுக்கலாம், இனிமே தௌபா செஞ்சிரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இப்படி ஒரு சட்டம் சொல்லி காட்டும், பிரிவதற்கு சாபமிடு, அதாவது நான் சொல்றது உண்மை, இதுல தப்பு இருந்துச்சுன்னு சொன்னா என்னையும் அல்லாஹ் அழித்து விடட்டுமாக அப்படின்னு ஆணு சொல்லணும், பெண்ணும் சொல்லணும். அப்ப இப்படி சொன்னாங்க அப்படின்னு அது நீண்ட விளக்கம் இருக்குது. ஆணு என்ன சொல்லணும், நான் பார்த்தேன், எனது மனைவி இப்படி தவறாக நடந்து கொண்டால், இப்படி நடந்து விட்டதின் காரணமாக அவளிடத்திலே நான் வாழ முடியாது, நான் சொல்வது உண்மை, சொல்லக்கூடிய விஷயத்தில் நான் தவறிழைத்து விட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் என் மீது சாபத்தை இறக்குவானாக அப்படின்னு ஆணு சொல்லணும். பெண்ணு என்ன சொல்லணும், நான் அப்படியெல்லாம் செய்யல, என்னுடைய கணவன் என் மீது பழியை சுமத்துகின்றான், நான் சொல்வது உண்மை, இதில் நான் பொய் சொல்லிவிட்டேன் என்று சொன்னால் அல்லாஹ் என் மீது சாபத்தை இறக்குவானாக அப்படின்னு சொல்றதுக்கு லியான் அப்படின்னு ஷரியத்துல பேர். இப்படி செஞ்சதுக்கு பிறகு, இவ்வளவு பெரிய சாபம் விட்டதற்கு பிறகு அவங்க வாழ்வாங்களா? அப்ப தானா பிரிஞ்சிருவாங்க. அப்ப இப்படி பிரிஞ்சதற்கு பிறகு அந்த பெண்ணை மீண்டும் இவன் திருமணம் முடிக்கணும் அப்படின்னு முடிவு செய்யறான். அது சாபம் இருக்கிறதுக்கு முதல்ல தௌபா செய்ய அப்படி இப்படின்னு சொல்லிட்டு தண்டனை கொடுத்து ஏதாவது செஞ்சு அதை சரி பண்ணி அதுக்கு பிறகு நிக்காஹ்ல வச்சுக்கிறது அது வேற விஷயம். ஆனால் இந்த மாதிரி லியான் செய்து பிரித்ததற்கு பிறகு மீண்டும் அந்த பெண்ணை தன்னுடைய நிக்காஹிலே வைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொல்லக்கூடியவன், இதை மார்க்கம் அனுமதிக்காது. இதான் லியானுடைய திருமணம், இதை மார்க்கம் அனுமதிக்காது. இது 8வது வகை. 9வது வகை, 10வது வகை, மாற்றானுடைய மனைவியை நிக்காஹ் செய்வது. இன்னொருத்த வாழ்ந்துகிட்டு இருப்பான், இவன் போய் இடையில போய் என்ன செய்வான், அவள்கிட்ட போறது வர்றது பழக்கம் வச்சுக்கிறது. இவ்வளவு பெரிய அநாகரிகமான செயல்பாடுகள் நடைபெறுகின்றது. இந்த மாதிரி பழக்கம் வச்சதுக்கு பிறகு மனசாட்சியே இல்லாம அந்த பெண் என்ன செஞ்சிருவா, 4 புள்ள இருக்கும், 5 புள்ள இருக்கும், தன்னுடைய கணவனை அப்படியே விட்டு அதோ கதி என்று விட்டு அப்படியே எவன்கிட்ட காதல் பண்ணாலும் எவன்கிட்ட பழகினாலும் அவங்க கூட ஓடி போயிடுவா. இது மாற்றான் மனைவி நிக்காஹ் செய்து. இவர் இதுல வேற சில பழக்கங்கள் இருக்குது. இவன் கூட்டிட்டு வந்ததே இன்னொருத்த பொண்டாட்டிய, இதை நிக்காஹ் செஞ்சு வைங்கன்னு சொல்லிட்டு உட்காந்துருப்பான். எந்த நிர்வாகமும் எந்த அஜர்த்தையும் ஏத்துக்கலனாக்கா அதுக்கு ஒரு இடம் இருக்கு, அங்க போய் நேரா உட்காந்துக்கிட்டு ஏதாவது ஒரு காசை கொடுத்துட்டாங்க, அங்க இருக்கிறவங்க நிக்காஹ் பண்ணி வச்சிருவாங்க. உதாரணத்துக்கு இந்தியாவில் எடுத்துக்கிட்டோம்னா வெளிப்படையா பேச போனாக்க நாகூர்ல போய் நிக்காஹ் முடிச்சுட்டு வந்துட்டா ஏற்றுக்கொள்ளப்படும் அப்படின்னு நினைச்சு வச்சுக்கிட்டு நேரா ஓடி போயிருவாங்க, இன்னொருத்த பொண்டாட்டியை கூட்டிட்டு ஓடிடுவாங்க. அங்க போய் அபிஷியலாவும் செய்ய முடியாது, அங்கேயும் நல்லா ஸ்ட்ராங்கா இருப்பாங்க. சில பேர்கள் தெரியாததினால் மார்க்கமே இல்லாத ஆளுங்களே இருக்க மாட்டாங்க, அவங்கள்ட்ட மார்க்கமே இருக்காது.
அப்படிப்பட்ட சூழ்நிலையினால் அவங்க என்ன செய்வாங்க, சில காசுக்கு ஆசைப்பட்டு அவங்களுக்கு நிக்கா பண்ணி வச்சுட்டு ஒரு பேப்பர்ல எழுதி கொடுத்துருவாங்க. அங்கேயே நேரா வந்து இவர் இந்த பாருங்க நிக்கா செஞ்சுக்கிட்டேன். மார்க்கம் அனுமதிக்காது, கண்டிப்பாக செய்ய முடியாது. அடுத்தவன் மனைவியை தன்னுடைய மனைவியாக ஆக்குவதற்கு நிக்காவின் மூலமாக கூட அனுமதி இல்லை. ஏமாற்றி திருமணம் முடித்தல், பலவந்தப்படுத்தி திருமணம் முடித்தல், விரும்பி அழைச்சி செஞ்சு, அதாவது நல்லா பலவிட்டு விரும்பி வந்துரு அப்படின்னு சொல்லி அழைச்சிட்டு போய் எந்த விதத்திலும் நிக்காஹ் என்பது ஹராம். அதற்கு பிறகு வாழக்கூடிய வாழ்க்கை அது விபச்சாரம் என்பதை நல்லா விளங்கிக்கணும். இந்த விஷயத்தை வந்து அல்லாஹு தாலா 4வது வசனத்தினுடைய 442வது வசனத்திலே, 4வது சூராவினுடைய 42வது வசனத்திலே அல்லாஹ் இந்த விஷயத்தை சொல்லி காட்டுகிறார். ஆக அந்த வகை கூடாது. அடுத்தவங்க பொண்டாட்டியை போய் திருமணம் முடிப்பதற்கு முயற்சி செய்தல், அந்த தவறான செயல்பாடுகள் ஏன் இந்த மாதிரி செயல்பாடுகள் இன்றைய காலகட்டத்திலே நடைபெற்று கொண்டிருக்கின்றது. அடுத்தபடியாக கலப்பு திருமணம். இன்னைக்கு கலப்பு திருமணத்தை ஊக்குவிச்சு பல்வேறுபட்ட அட்வர்டைஸ்மெண்ட், ஊக்கபூர்வமான, அதாவது ஊக்கப்படுத்தக்கூடிய பேச்சுகள், பிரசுரங்கள் மார்க்கம் அனுமதிக்காது. அது எந்த நாடு அனுமதிச்சாலும் சரி, எந்த மக்கள் அனுமதிச்சாலும் சரி, எந்த தலைவர் பேசினாலும் சரி, அதை பத்தி பிரச்சனை கிடையாது. ஆனால் மார்க்கம் அனுமதிக்குமா? என்ன பேசுவாங்க அப்படின்னு சொன்னாக்க, கலப்பு திருமணம் செஞ்சோம் அப்படின்னு சொன்னாக்க ஒரு மதம் மற்றொரு மதம் இணைந்து பாசமாக பிணைப்பாக விட்டு கொடுத்து என்றெல்லாம் பேசுவார்கள். அதெல்லாம் இருக்கணும் தான், அது மார்க்கம் அனுமதிக்குது. ஆனால் கலப்பு திருமணத்தின் மூலமாக அந்த முறையை கொண்டு வருவது என்பதை ஒருபோது மார்க்கம் அனுமதிக்காது. அது எந்த உலகமா இருந்தாலும் சரிதான். எல்லா மதத்தோருடையும் அனுசரிச்சு போகணும், மனிதநேயத்துடன் வாழ வேண்டும். எல்லாருக்கும் ஒத்து போய், அதாவது உலக விஷயத்துல ஒத்து போய் எல்லாரையும் பாசமாக பிணைப்பாக அன்பாக கொடுக்கல் வாங்கல் வைத்துக் கொள்வது பழகுவது எல்லாம் அனுமதித்தது. ஆனால் கலப்பு திருமணத்தின் மூலமாக அப்படி செய்வது என்பதை ஒருபோதும் மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. காரணம், அல்லாஹ் குர்ஆனிலே 2வது சூராவினுடைய 221வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுவான், வலா தன்கிஹுல் முஷ்ரிகாத்தி ஹத்தா யுமின்ன ஹத்தா யலான் வலா தன்கிஹுல் முஷ்ரிகீன ஹத்தா யுமினு. 2 பேரையும் அல்லாஹ் சொல்வான். முஷ்ரிக்கான ஷிர்க் வைக்கக்கூடிய, இணை வைக்கக்கூடிய, அதே போன்று அல்லாஹ்வை மறுத்துவிட்ட ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி நீங்கள் திருமணம் முடிக்காதீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. இன்னைக்கு எப்படி ஏற்படுது? காதல் வயப்பட்டு போய் காலேஜில் என்ன செய்யறா, மாற்று மதத்தான் என்று கூட பார்க்காமல் முஷ்ரிக்கோடு ஓடக்கூடிய சூழ்நிலை. அவன் சொல்றான், நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ள மாட்டேன், நீ வந்துட்டியா என்கிட்ட வாழணும் அப்படின்னு சொன்னாக்க நீ அப்படியே வந்து என்கிட்ட வாழு அப்படின்னு சொல்லிட்டு அவன் சொல்றான். உடனே இவன் எல்லாத்தையும் ஈமான்லாம் இழந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு போய் நேரம் அவன்கிட்ட வாழ ஆரம்பிச்சிடறான். ஈமான்லாம் அடகு வச்சிருச்சு, காதல் கண்ணு மறைச்சிருச்சு. இப்படிப்பட்ட சூழ்நிலை மார்க்கம் அங்கீகரிக்காது. கண்ணியத்திற்குரியவர்களே, 12வதாக விபச்சாரியை திருமணம் முடிப்பது என்பது ஹராம், தடை செய்யப்பட்டது. இதுதான் இறுதி. விபச்சாரியை திருமணம் முடிப்பது என்பது ஹராம், தடை செய்யப்பட்டது. அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன் அவ் முஷ்ரிகத்தன் வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின் அவ் முஷ்ரிகின் வஹர்ரிம தாலிக அலல் முஃமினீன். சூரத்து நூரினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். விபச்சார தொழிலில் ஈடுபடுறா, நல்லா தெரியுது, அவளை போய் இவன் நிக்காஹ் முடிக்கணும் அப்படிங்கிறான். கூடாது. மூமினுக்கு அழகல்ல, மூமினுக்கு தடை செய்யப்பட்டது. சூரத்து நூரினுடைய 3வது வசனத்திலே அல்லாஹ் வன்மையாக தடை செய்கின்றான். அஸ்ஸானி லா யன்கிஹு இல்லா ஸானியத்தன், ஒரு விபச்சாரியை தான் திருமணம் முடிக்க முடியும். வஸ்ஸானியத்து லா யன்கிஹுஹா இல்லா ஸானின், ஒரு விபச்சாரன் விபச்சாரியை தான் முடிக்க முடியும். அவ் முஷ்ரிகின் வஹர்ரிம தாலிக அலல் முஃமினீன், மூமின்களுக்கு இது ஹராமாக்கப்பட்டது. மூமின் போய் அதை முடிக்க முடியாது. விபச்சாரனே அல்லது விபச்சாரிய திருமணம் முடிச்சுட்டு போட்டோம். ஆனா வஹர்ரிம தாலிக அலல் முஃமினீன், இந்த செயல்பாடு மூமின்களுக்கு ஹராமாக்கப்பட்டது, செய்யாதீங்க அப்படின்னு அல்லாஹ் தடை செய்யறான். ஆகையினால் அது அனுமதிக்கப்படாத நிலை. ஆக கண்ணியத்திற்குரியவர்களே, இப்பொழுது நாம் விரிவாக கவனித்தோம் 12 விஷயங்களை அல்லாஹு தாலா திருமணம் 12 வகையான திருமணத்தை மார்க்கம் அங்கீகரிக்காது. எத்தனைய கேட்டீங்க, எத்தனைய மறந்தீங்க அப்படின்னு தெரியல. ரொம்ப கஷ்டப்பட்டு ப்ரிப்பரேஷன் பண்ணது, ரொம்ப கஷ்டப்பட்டு எடுத்த விஷயம். ரெக்கார்டை செஞ்சிருப்பீங்க, இன்ஷா அல்லாஹ் போட்டு கேளுங்க. அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கிறணும். நம்ம தெரியாம ஷரியத்தினுடைய விளக்கத்தை நாம் தெரிந்து கொள்ளாமல் அலட்சியமாக இருப்பதே தவறு செய்வதை சூழ்நிலை உருவாக்கி. ஆகையினால் சரி, திருமணத்தினுடைய நிபந்தனை எத்தனை?
இப்போ கல்யாணம் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, இன்ன பெண்ணை தான் முடிக்கணும்னு முதல்ல சொன்னேன். எந்தெந்த கல்யாணம் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது சொன்னேன். அந்த பட்டியல் போடும்போது தான் 12 நிலைகளுடைய நிக்காகை அனுமதிக்க முடியாது, மார்க்கம் அனுமதிக்காது அப்படின்னு குர்ஆன் ஆயத்தினுடைய ஆதாரத்தோடு ஒவ்வொரு நிக்காகையும் இது ஏன் அனுமதிக்காது, இது ஏன் அனுமதிக்காது என்று விரிவாக நாம் பார்த்தோம். இப்போ திருமணம்னு முடிவாயிடுச்சு. நல்ல பெண்ணை மர்அத்து சாலிஹா, அழகான பெண்ணை, சாலிஹான பெண்ணை முடிவு செய்து விட்டார். அந்த திருமணம் நிறைவேறுவதற்கு என்ன நிபந்தனை? முதலாவதாக ஈஜாப் கபூல் என்று சொல்லக்கூடிய 2 வார்த்தை வேண்டும். ஈஜாப் கபூல்னா ஈஜாப் கபூல்னு சொல்றது அல்ல. ஈஜாப்னா என்ன? பெண்ணை பார்த்து ஒரு ஆண் சொல்ல வேண்டும், பெண்ணிடத்திலே சொல்லணும். அது பார்த்து சொன்னாலும் சரி, சாட்சி வச்சு சொன்னாலும் சரி, பரவாயில்ல. ஆனா வார்த்தை என்ன இருக்கணும்? ஈஜாப் இருக்கணும். எப்படி இருக்கணும் அப்படின்னாக்க, இவ்வளவு ரூபாய் மகரை கொண்டு உன்னை நான் திருமணம் செய்து கொள்கின்றேன் அல்லது திருமணம் செய்து கொண்டேன், நீ ஒப்புக்கொண்டாயா என்ற மாதிரியான, அதாவது முடிந்துவிட்ட காலத்தை குறிக்கக்கூடிய வார்த்தை இடம்பெற்றிருக்க வேண்டும். பெண் என்ன சொல்லணும்? நீ தரக்கூடிய இவ்வளவு ரூபாய் மகரை ஏற்றுக்கொண்டு உன்னை நான் திருமணம் செய்து கொண்டேன் அல்லது நீ திருமணம் செய்வதை நான் அங்கீகரித்துக் கொண்டேன் அப்படின்னு மாதி முடிவு கால, நீ இறந்த காலத்தினுடைய வார்த்தையை வைத்து சொல்லணும். இன்ஷா அல்லாஹ் முடிவு செஞ்சுக்கிறேன் அப்படின்னு பொண்ணு சொன்னாலும் சரி, இன்ஷா அல்லாஹ் உன்னை நான் திருமணம் செய்யறேன் இவ்வளவு மகருக்கு அப்படின்னு ஆணு சொன்னாலும் சரி, திருமணம் கூடாது. அல்லது முடிவு செய்யலான் இருக்கேன், என்ன சம்மதம் அப்படின்னு இவர் கேட்டாரு, நானும் அவ ஏற்றுக்கொள்ளலான் இருக்கேன் அப்படின்டா, அப்பையும் திருமணம் கூடாது. எப்படி வார்த்தையாக இருக்கணும்? இறந்த காலத்தினுடைய வார்த்தையாக இருக்க வேண்டும். இது கட்டாயம். பெண்ணினுடைய ஆணுடைய புறத்திலிருந்து இப்படி வர வேண்டும், பெண்ணுடைய புறத்திலிருந்து இப்படி பதில் வரணும். இது டைரக்டா சொன்னாலும் சரி, சாட்சிகள் மூலமாக சொல்லப்பட்டு அவங்க இதுதான் சொன்னாங்க அப்படின்னு சொன்னாலும் ஓகே, ஏற்றுக்கொள்ளப்படும். ஆக ஈஜாபு கபூல் வேண்டும். இரண்டாவதாக சாட்சிகள் அவசியம். குர்ஆனுடைய வசனத்தை நம்ம எடுத்து காமிச்சோம். திருமணத்திற்கு சாட்சிகள் அவசியம். சாட்சி இல்லாம யாருமே இல்லை, 2 பேர் மட்டும் நின்று கொண்டு திருமணம் முடிக்கிறாங்க அப்படின்னா அந்த திருமணம் செல்லாது, மார்க்கம் ஏற்றுக்கொள்ளாது. சாட்சிகள் அவசியம். மூன்றாவதாக மஹர் என்று சொல்லக்கூடிய கொடை, பெண்ணுக்கு கொடுக்கக்கூடிய கொடை, இது அவசியம். இது இல்லாமல் திருமணம் முடியாது. ஒன்று முஅஜ்ஜலாக இருக்கலாம் அல்லது முஅஜ்ஜலாக இருக்கலாம். முஅஜ்ஜல் அப்படின்னு சொன்னாக்க உடனடியாக கொடுக்கக்கூடிய மஹர். முஅஜ்ஜல் அப்படின்னு சொன்னாக்க ஒரு காலங்கட்டம். பெண்கள் கொஞ்சம் பேசாதீங்கம்மா, பெண்கள் கொஞ்சம் பேசாதீங்க. நிறைய பெண்கள் ஆர்வமா கேட்க இருப்பாங்க, அவங்களுக்கு நீங்க சிரமம் கொடுக்குறீங்க. உங்களுக்கு பேசணும்னு தோணுச்சுன்னா கொஞ்சம் வெளியே எந்திரிச்சு போயிடுங்க, பிறரை கேட்க விடுங்க. நான் அப்பையிலேருந்து இந்த வார்த்தை சொல்லக்கூடாது, ஏன்டா நெட்ல பயான் போடுறாங்க, அதனால இந்த வார்த்தை சொல்லக்கூடாதுன்னு நினைச்சுக்கிட்டே இருந்தேன். எல்லாமே சட்டமாக இருக்குது, கொஞ்சம் கவனமா கேட்கணும். 2 வகை மஹர். ஒன்று முஅஜ்ஜல் என்று சொல்லக்கூடிய உடனடியாக செலுத்தக்கூடிய மஹர், அல்லது முஅஜ்ஜல் என்று சொல்லக்கூடிய கொஞ்சம் தவணை. இப்ப காசு இல்லை, ஆனா திருமணம் ஏற்பாடு செஞ்சுட்டாங்க, நிறைய கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. ஆனால் நிபந்தனை இட வேண்டும். கட்டாயமா உள்ளத்தால் அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கான். சரி, அப்புறமேட்டுக்கு நம்ம மனைவி ஆனதுக்கு பிறகு சமாளிச்சிருவோம் அப்படின்னு நினைச்சு நீ செஞ்ச அப்படின்னா உன்னுடைய கல்யாணம் கூடாது. நல்லா சொல்லும் போது பெருமையா சொல்லிடுவாரு. எப்படி கூட்டத்தில் உட்காந்து 11 பவுன் உனக்கு நான் மஹர் போடுறேன். என்னண்டாக்கா, இவன் வரதட்சணை 10 பவுன் பேசி வச்சிருப்பான். 10 பவுன் கழிச்சுட்டு மீதி 1 பவுன் கொடுத்து நீ தர வேண்டிய 10, நான் போட்ட 1, மொத்தம் எல்லாம் சேர்த்து 11 அப்படின்றான். கூடாது, ஹராம். ஆக இந்த விதத்தில் உள்ளத்தால் நினைத்து பார்க்க வேண்டும். உள்ளத்துல நம்ம மனைவி ஆயிட்ட பிறகு அவள்கிட்ட இருக்கிறது பூரா நமக்கு தானே, ஆகையினால நம்ம கடன் வாங்கிட்டு கொடுத்து அதுக்கு பிறகு சரி பண்ணிட்டு நிக்கா முடிச்சுட்டு அப்புறம் மனைவி ஆனதுக்கு பிறகு அந்த காசெல்லாம் வாங்கிட்டு போய் திருப்பி கொண்டு போய் கொடுத்துடலாம் அப்படின்ற எண்ணம், இந்த மாதிரி இதை சம்பந்தப்பட்ட வேறு எண்ணங்களுடன் மகரை செலுத்துவது அல்லது லேட் ஆக்குறது, இந்த மாதிரி விஷயத்தில் ஈடுபட்டு நிக்கா முடிச்சோம்னா நிக்கா கூடாது. நல்லா தெரிஞ்சுக்கங்க, உள்ளத்தை அல்லாஹ் பார்க்கறான். சில இடங்கள்ல மகரே கொடுக்க மாட்டாரு. அந்த காலத்துல எல்லாம் இருந்துச்சு அந்த மாதிரி, மகரே கொடுக்க மாட்டாரு, அப்படியே வாழ்ந்துருவாங்க. கடைசியில இறந்து போனதுக்கு பிறகு புடிச்சு கஷ்டப்பட்டு அந்த பொம்பளைய 4 பேர் கூட்டிட்டு வருவாங்க.
என்னம்மா இழுத்துட்டு வந்து கனவு முன்னால வச்சு மன்னிச்சிருமா மன்னிச்சிருமா அப்படிம்பாங்க. உடனே இவங்க அழுதுகிட்டு, கணவன் இறந்து போயிருக்காரு, வாழ்ந்த கணவன், அன்பாக பாசமாக பிணைப்பாக வாழ்ந்த கணவன் இறந்து போய் அந்த துக்கத்துல இருக்கிறாங்க. கணவன் மையத்து படுத்து இருக்கு, மையத்து இருக்குது, மையத்தை படுக்க வச்சிருக்கிறாங்க. இந்த பொண்ணை கொண்டு வந்து நிறுத்தி வச்சு மன்னிச்சிருமா. உடனே நான் மன்னிச்சுட்டேன், எல்லாத்தையும் மன்னிச்சுட்டேங்க. யார் சொன்னது? எந்த ஷரியத்தில் இருக்கின்றது? நிர்பந்தமாக கொடுக்க வேண்டிய ஒன்றை நிர்பந்தப்படுத்தி அந்த நேரத்தில் எந்த பொண்ணும் சொல்லுவா இல்ல எனக்கு அல்லாஹ் ஹலால் ஆக்கி இருக்கிறான், ஷரியத் அனுமதிச்சிருக்குது, எனக்கு அவர் கொடுத்து தான் ஆகணும், அவருடைய சொத்துல இருந்து எடுத்து எனக்கு கொடுங்க அப்படின்னு எந்த பொண்ணு சொல்லுவா? அப்ப நிர்பந்திக்கிறோம்ல ஒரு பெண்ணை. இப்ப நம்ம ஒருத்தவங்க கடன் வாங்கிட்டு போய் அவரை பிடிச்சி இழுத்துட்டு வந்து வச்சு கத்திய காமிச்சு ஒழுங்கா மன்னிச்சுட்டேன்னு சொல்லு, அதுக்கு நீ கொடுக்காமலே இருக்கலாமே, அதுக்கு போய் பதில் சொல்லிட்டு போ. அப்ப இந்த வகை மன்னிப்பை பெற்றுக்கொள்வது நிம்மதியை தந்து விடுமா? இதே போன்று இன்று ஏன்னா செய்யறோம், பழக்கம் இருக்குது. அந்த அது முன்னோர்கள் இப்ப வாழ்ந்து கொண்டு இருக்கக்கூடிய வயது முதிர்ந்தவர்களில் இப்ப வேண்டா அல்ஹம்துலில்லாஹ் ஒரு நல்ல சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஆனால் நன்கு புரிந்து கொள்ள வேண்டும், மகர் கொடுக்காமல் வாழ்ந்து கொண்டு இருந்தோம் என்று சொன்னால் நிர்ணயித்த மகரை திருப்பி கொடுத்து விட வேண்டும். அது எத்தனை வயசானாலும் சரி. நான் 80 வருஷம் இது வரைக்கும் வாழ்ந்துட்டேன் ஹஸ்ரத், இப்ப எங்க கொண்டு போய் கொடுக்கிறது அப்படின்லாம் சொல்லாதீங்க. அல்லது நிர்ணயிக்கவே இல்லை ஹஸ்ரத், ஒரு நியாயமானதை நிர்ணயித்து கொடுத்து விடுங்கள் சக்திக்கேற்றவாறு. ஆக மகர் என்பது நிர்ணயிக்கப்பட வேண்டிய ஒன்று. அதை முஅஜ்ஜலாக உடனடியாக கொடுப்பது சிறப்பு. லேட்டாவும் கூட கொடுத்துக்கலாம், ஆனா கொடுக்கணும். மகரை மன்னிக்க வைக்கிறது மார்க்கத்தில் அனுமதி கிடையாது. ஆக இத்தனை விஷயங்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் கண்ணியத்திற்குரியவர்களே. இது திருமணத்துக்கு அவசியம். இது அல்லாம வேற எல்லாம் மீதி உள்ளது, குத்பா ஓதுறது மற்ற விஷயங்கள்லாம் இது சுன்னத்தான அடிப்படையில் உள்ளது, அது வேற. ஆனால் திருமணம் கூடுவதற்கு இந்த மூன்றும் கட்டாயம். ஈஜாப் கபூல் என்று சொல்லக்கூடிய சொல்லுதல், ஏற்றுக்கொள்ளுதல், அடுத்தபடியாக சாட்சிகள், மூன்றாவதாக மகர். இந்த மூன்றும் திருமணத்திற்கு இருக்க வேண்டும். இந்த மூணு இல்லாம திருமணம் கூடாது. இப்ப பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, இத அதுக்கு முதல்ல வந்தாகணும். பெண்ணை தேர்ந்தெடுக்கக்கூடிய முறை, முதலாவதாக தடை செய்யப்பட்ட ஹராமான பெண்ணை ஒருபோதும் நிக்காஹ் முடிக்க முடியாது. அது நம்ம பட்டியல் பெருசா இருக்குது, பாப்போம் இன்ஷா அல்லாஹ். இரண்டாவதாக இத்தாவில் இருக்கக்கூடிய பெண்ணை திருமணம் முடிக்க முடியாது. மூன்றாவதாக உறவுக்காரங்கள்ல தான் கல்யாணம் முடிக்கணும். சில பேர் அந்த மாதிரி மென்டாலிட்டியில இருப்பாங்க. அதாவது மாமி மகன் மாமா மகன் இப்படி இருந்தாக்க உறவுக்காரங்கள தான் முடிக்கணும், வேற வெளியையும் போய் முடிக்க கூடாது, அல்லது ஒரு குறிப்பிட்ட உறவு இல்லாம வேற உறவையும் போய் முடிக்க முடியாது அப்படின்னு நினைப்பாங்க. அல்லாஹ் ஹராம் ஆக்காத உறவை கூட இவர்கள் நினைப்பார்கள் கல்யாணம் முடிக்க கூடாது. ஒண்ணு முறை பொண்ணா இருக்கணும் அல்லது முறை மாப்பிள்ளையா இருக்கணும், இப்படி ஏதாவது நினைத்துக் கொள்ளுதல். இது மாதிரி இல்லை. அதே மாதிரி பெண்ணினுடைய விருப்பத்தை அறிதல், கட்டாயமா அவங்க பெண்ணிட்ட சம்மதம் வாங்கணும். அடுத்தபடியாக பெண்ணினுடைய தகுதியாக அவ பணக்காரியா இருக்கலாம், அழகா இருக்கலாம், நல்ல கோத்திரத்தை சார்ந்தவளாக இருக்கலாம், ஆனா கட்டாயமாக மார்க்கப்பட்டுள்ள பெண்ணாக இருக்க வேண்டும். இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துல அடி வாங்கிடுவாங்க. பணக்காரையா இருக்கிறா அப்படின்னாக்க ஒரு நேரம் அடி விழுவும், அழகா இருக்கிறா அப்படின்னாக்கா அதுலயும் அடி விழுவும், நல்ல கோத்திரத்துக்காக இருக்கிறா அதனால போய் சேர்ந்தோம் அப்படின்னு சொன்னாக்கா அதுலயும் அடி விழுந்துரும். இப்போ ஒன்றும் தரல, நான் வரதட்சணையே வாங்கல ஹஜ்ரத். சரிப்பா, எங்கப்பா கல்யாணம் முடிச்ச? சும்மா அந்த வீட்டில் தான். அந்த வீட்டுக்கு பார்த்தாக்க அவருக்கு புருனையில் 10 கடை இருக்கும், சிங்கப்பூரில் 5 கடை இருக்கும். இவர் வரதட்சணை வாங்காமல் போய் முடிச்சிருக்கிறாராம். அதுக்கடுத்து அடுத்த வேலை மாமனாருக்கு என்ன அப்படின்னாக்கா, புருனையில் இருக்கக்கூடிய 2 கடையை நீ பார்த்துக்க, உனக்கு தம்பி ஒருத்தன் இருக்கிறான் அவன் சிங்கப்பூரில் இருக்கக்கூடிய கடையை பார்க்கட்டும், ஆடுதான் வேலை. இதை இவர் டிசைட் பண்ணி இவர் முடிவு பண்ணிடுவாரு. மாமனாருக்கே புரியாது, இவர் பிளானிங். ஆனா இவர் சொல்லும் போது என்ன சொல்லுவாரு? ஒரு பைசா வாங்கல, ஒரு பைசா வாங்கல. யார்கிட்டப்பா முடிச்ச? இப்படி பார்த்து முடிச்சிருப்பாரு. மாமனாருக்கு பிளானிங் சொல்லக்கூடிய விதத்துல இவர் கல்யாணத்தை முடிச்சு விட்டு இவர் என்ன சொல்லுவாரு? வரதட்சணையே வேணாம், கேட்காதன்னு சொல்லிட்டேன், ஏன்னா தெரியும் கேட்காமலே எழுதி வைப்பாரு அப்படின்னு தெரியும். அதல்ல, அப்படிப்பட்ட திருமணம் அல்ல. உண்மையான உள்ளத்துடன் குஃபினுடைய அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னாக்க, ஒரு பணக்கார வசதி உள்ளவங்க வசதி உள்ள இடத்துல திருமணம் முடிக்கிறாங்கடா சரி. ஆனால் வரதட்சணை என்பது சிந்தனையில் கூட கற்பனையில் கூட வரக்கூடாது.
இன்னும் நல்ல செய்தி என்ன அப்படின்னு சொன்னாக்க, தனக்கு தகுதி இருந்தது என்று சொன்னால் வரதட்சணை வாங்கவே கூடாது. அவர் எவ்வளோ பெரிய பணக்காரராக இருக்கட்டும், அவர் உண்டு, அவருடைய பொருள் உண்டு. என்னுடைய மனைவிக்கு சம்பாரிச்சு போட எனக்கு சக்தி இருக்குது, நான் கொடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி திருமணம் முடிப்பது, அதுதான் உண்மையான வரதட்சணை வாங்காத நிக்கா. அது மாதிரி அடுத்தவங்களுக்கு பேசி வச்ச பெண்ணை போய் பார்க்கக்கூடாது. அடுத்தவங்களுக்கு பேசி வச்சு எல்லாம் முடிவு பண்ணியிருக்கிறாங்க, அவங்க ஒரு அவகாசம் கேட்டிருக்கிறாங்க, எப்போ இந்த மாசத்துல வச்சுக்கலாம் அப்படின்ட்டு நேராக போய் கலைச்சு விடுறாரு. அந்த மாப்பிள்ளை எப்படி தெரியுமா, அவர் அப்படி தெரியுமா, அது தெரியுமா அப்படின்னா, சரி அப்போ என்ன செய்யலாம், வேற மாப்பிள்ளை இருக்குது, இதுக்கு இடையில தரகரை ஒருத்தவர் அனுப்புவார். இந்த மாதிரி நிக்காகவும் கூடாது. அடுத்தவங்களுக்கு பேசி வச்சது அதை வன்மையாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கண்டிப்பாங்க. ஒரு மூமினுக்கு அழகல்ல இன்னொருக்கு பேசி வைத்த பெண்ணை இடையில போய் நின்றுகிட்டு எனக்கு செஞ்சு வை அப்படின்னு சொல்லக்கூடியது. அதே மாதிரி பெண்ணை நேரில் பார்ப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது, பார்க்கணும். அதுக்கு வரைமுறை கூட குர்ஆனில அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா. குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான். சூரத்து நூரினுடைய 31வது வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன, அந்த பெண் தனது அழகை வெளிப்படுத்த மாட்டாள், இல்லா மா ஸஹர மின்ஹா, இயல்பாக எது வெளிப்படுமோ அதை தவிர. இயல்பாக எது வெளிப்படுமோ அதை தவிர. முகம் இயல்பாக வெளிப்படும், கை இயல்பாக வெளிப்படும், தோள்பட்டை இல்லாம வெளிப்படும், முட்டுக்கு மேலே இல்லாம வெளிப்படும். இப்படிப்பட்ட சூழ்நிலை வகுத்து கொண்டு பெண் பார்ப்பது என்பது மார்க்கம் அங்கீகரிக்காது. பெண்ணை பார்ப்பது தவிர, அதுவும் இந்த நிலையில் பார்ப்பதை தவிர வேற எந்த நிலையும் குர்ஆன்ல ஹதீஸ்ல எத்தனை இடத்துல சொல்லப்பட்டது என்று சொன்னாலும் பெண்ணை பார்க்கணும் பார்க்கணும் பார்க்கணும்டா இதான் பார்க்கறது, ஊர் சுத்த விட்டுறது அல்ல, அல்லது எப்படியும் வாழ்ந்துட்டு வாங்க அதுக்கு பிறகு நான் கல்யாணம் முடிச்சு வைக்கிறேன் அனுப்பி வைக்கிறது அல்ல. இதெல்லாம் பெண் பார்ப்பது. பெண் பார்க்கக்கூடிய முறை குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறான், வலா யுப்தீன ஸீனத்தஹுன்ன இல்லா மா ஸஹர மின்ஹா, தன்னுடைய இயல்பான நிலையை தவிர வேற எதையும் அவர் காட்ட மாட்டாள். அவளுக்கு என்ன திறந்திருக்கும், முகம் திறந்திருக்கும், கை திறந்திருக்கும். இதுதான் ஒரு பெண், இஸ்லாமிய பெண், ஷரியத்தை பேணக்கூடியவள், குர்ஆனை பேணக்கூடியவள், ஹதீஸை பேணக்கூடியவள், முறையாக வாழ்க்கையை நடத்தக்கூடியவள், அவளுக்கு இந்த உறுப்புகள் திறந்திருக்கும். இந்த அடிப்படையில் ஒரு ஆணு போய் நான் பார்க்கிறேன் அப்படின்னு சொல்லி பார்க்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, உள்ளத்தால் திருமணம் முடிக்கணும் அப்படின்ற எண்ணத்துல பார்க்கறான்னா சரின்னு சொல்லலாம். இதை விட்டுட்டு சுத்துறது மார்க்கம் அனுமதிக்காது. ஆக அதாவது பெண் பார்க்கக்கூடிய முறையும் கூட ஷரியத் முறைப்படுத்தி இருக்கின்றது. அடுத்தபடியாக கூடாதவை சீக்கிரம் போறேன், ஏன்னா அடுத்து பெரிய சப்ஜெக்ட். அது யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யாரை முடிப்பது ஹராம் என்ற ஒரு நீண்ட வசனத்தினுடைய விளக்கம் இருக்கின்றது. கூடாதவை எது செய்யக்கூடாது கல்யாணத்துல? மணமகனுக்கு கண்டிப்பா தங்கம் எக்காலத்திலும் அனுபவிக்க கூடாது. அன்னைக்கு மட்டும் ஆம்பளை மாதிரி என்ன செய்வார், கழுத்துல ஒரு பெரிய செயின் ஒன்று போட்டு வருவார் கல்யாணத்துக்கு. நிக்காஹ் மஜ்லிஸ்ல உட்காந்துருப்பாரு, மோதிரம்லாம் போட்டிருப்பாரு. என்னன்னு கேட்டா, நல்லா கஷ்டப்பட்டு பல பேரை விட்டு பேச விட்டு மாமியா வீட்டுலேருந்து வாங்கின நகை அப்படின்னு சொல்லி கம்பீரமா காமிப்பதற்காண்டி பெரிய சங்கிலி அப்படி போட்டிருப்பாரு, கையிலையும் மோதிரம் போட்டிருப்பார். எந்த காலமும் ஆண்களுக்கு நகை என்பது தங்கம் என்பது ஹராம். கண்டிப்பாக திருமணத்திலும் ஹராம், போடவே கூடாது. அடுத்தபடியாக வரதட்சணை என்பது சிந்தனை கூட கற்பனை கூட பார்க்க முடியாது. ஹதீஸ்ல வருது, உண்மையிலே வருது. ஃபாத்திமா ரலியல்லாஹு தஆலா அன்ஹாக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கொடுத்தாங்க. அப்படிப்பட்ட கணவனை நீ தேர்ந்தெடுத்தாய் என்று சொன்னால், உனக்கு தகுதி இருந்தது என்று சொன்னால் கொடு, தாராளமா கொடு, தப்பே கிடையாது. அந்த ஹதீஸை பின்பற்றணும். உண்மையிலே வாழ்வாதாரத்தை ஓட்டுவதற்கு கஷ்டப்படுகின்ற ஒரு மருமகனை நீ தேர்ந்தெடுத்திருக்கின்றாய். இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லி காமிப்பேன், அஸ்திவாரம் போட்டு 4 செவரை இழுத்து வச்சிருப்பாரு, கல்யாணம் முடிச்சாருன்னா வீடு முடிஞ்சு போயிடும். மீதி எல்லாம் கொண்டு மாமியா வீட்டில் கொண்டு வச்சிடணும். பெயிண்ட் அடிக்கிறது ஒருத்தவங்க, சிமெண்ட் பூசுறது ஒருத்தவங்க, பெயிண்ட் அடிக்கிறது ஒருத்தவங்க, எலக்ட்ரிஷியன் ஒருத்தவங்க, டைல்ஸ் போடுறது ஒருத்தவங்க, எல்லாமே மாமியா வீட்டிலேருந்து எல்லாம் ரெடி ஆயிரும். அதுக்கு பிறகு பொண்ணுக்கு வரதட்சணையாக வீட்டு சாமான் எல்லாம் கொண்டு வச்சிடணும், முடிஞ்சு போச்சு. இந்த அளவிற்கு வரதட்சணை தலை விரித்தாடுகின்றது என்று சொன்னால், இருக்குது செய்யறோம் அல்ஹம்துலில்லாஹ், இல்லாத பெண்ணுக்கு கஷ்டமாகிரும், ரொம்ப சிரமமாயிடும். அதனால உங்களுடைய சக்தி எந்த அளவு கொடுப்பது அனுமதிக்கப்பட்டது. ஆனால் பெண் வாங்குவதற்கு அவளிடத்துல எந்த அளவிற்கு நாம் சிந்தனை செய்து பார்க்க வேண்டாம், அதுக்கு பிறகு உள்ள விஷயம். அடுத்தபடியாக மார்க்கத்திற்கு புறம்பான சடங்குகள் எத்தனை சம்பிரதாயம் இருக்குது, அதெல்லாம் பார்க்க கூடாது. சடங்குகள் மார்க்கம் அனுமதிக்காது. அடுத்தபடியாக திருமணத்திற்குன்னு நல்ல நாள் பேசும்போதே ஹசரத் ஒரு நல்ல நாள், அதுவும் சில ஊர்ல என்ன ஹசரத் பெரிய நகசு எதுல வருது, சின்ன நகசு எதுல வருது, அந்த நகசுன்னா என்னான்னு இன்ன வரைக்கும் தெரியல.
அந்த பெரிய நகசி எதுல வருது, சின்ன நகசி எதுல வருது, அதை கொஞ்சம் குறிச்சு கொடுத்துட்டீங்கன்னா அந்த நாள்ல நம்ம கல்யாணம் வைக்காம பாத்துக்கலாம். ஆக நல்ல நாள் எதுன்னு எழுதி பார்த்து கொடுத்துருங்க அப்படின்ட்டு. நல்ல நாள் எதுன்னு அஜர்த்துக்கு தெரிஞ்சா அஜர்த்தியும் அப்படி இருக்கிறாரு. புரியுதா? நல்ல நாள் என்பது அல்லாஹ்வினால் நிர்ணயிக்கப்பட்ட அத்துணை நாளும் நல்ல நாட்களே. உள்ளத்தால் ரப்பே உன்னுடைய உதவியை தவிர என்னுடைய இந்த காரியம் நிறைவேறாது, நீதான் நிறைவேற்றி தரக்கூடியவன் அப்படின்னு உள்ளத்தால நினைச்சுக்க. உனக்குதான் சக்தி இருக்கின்றது, நாட்களுக்கு இல்லை. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சில காரியத்தை நல்ல அதாவது சில நாட்களிலே நிறைவேற்றுவாங்க, இந்த நாட்கள்ல இப்படி அப்படின்னு. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னாக்கா அதெல்லாம் வேற. இது நல்ல நாள் அப்படிங்கிறதுக்காக வேண்டிய அல்ல. துஆ ஒப்புக்கொள்ளப்படக்கூடிய இந்த சந்தர்ப்பம், அல்லது அல்லாஹ்வினால் அதிக கிருபை செய்யக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை, அதிகமா துஆ செஞ்சோம்னா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நாள் வெள்ளிக்கிழமை, பூரா துஆவை அங்கீகரிக்கக்கூடிய நாள், இப்படி என்று இந்த காரணமாகத்தான் இருக்குமே தவிர இது தவிர வேற நாள்ல செஞ்சோம்னாக்க ஏதோ நஷ்டம் வந்துடும் அப்படின்னாக்க ஜைனப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஃபர் மாசத்துல கல்யாணம் முடிச்சிருக்க மாட்டாங்க என்று பார்க்கும்பொழுது நல்ல நாள் பெரிய நாள்லாம் கிடையாது. அல்லாஹ் நம்ம வசதிக்கு எப்படியோ அது மாதிரி அமைச்சு கொள்ளணும். அல்லாஹ்ட்ட துஆ செய்யணும், அழுவணும், அல்லாஹ்ட்ட கேட்கணும். எல்லாவற்றையும் நிறைவேற்றக்கூடியவன் ரப்பே, நீ உன்னை தவிர யாரும் இல்லை, எனக்கு நீ நிறைவேற்றித்தா, எனக்கு நீ கபூல் செய்து கொள், எனக்கு நீ செய்து தா அப்படின்னு அல்லாஹ்ட்ட கேட்கணும். அது மாதிரி மணமகன் வீட்டுக்கு போனதுக்கு பிறகு ஒவ்வொரு ஊர்ல ஒவ்வொரு பழக்கம் இருக்கும். நேரா வந்த உடனே ஒரு திரையை 4 பேர் அப்படியே சீன் காமிக்கிற மாதிரி பிடிச்சுக்குவாங்க. அந்த சைட்ல இருந்து ஏதோ ஒன்று விழுவும், அப்படி இங்கே இருந்து ஒன்று விழுவும். இந்த மாதிரிலாம் உள்ள செயல்பாடுகள். அது மாதிரி ஆட்டு தலையை வச்சு சுற்றுவாங்க, அது மாதிரி கோழியை வச்சு சுற்றுவாங்க, அது மாதிரி அந்த பாக்கு தண்ணி அதை வச்சு அப்படியே சுற்றுவாங்க, ஆராத்தி எடுப்பாங்க. இதெல்லாம் ஒன்றும் கிடையாது. கண் திருஷ்டி ஏற்படும் அப்படின்னாக்கா அதுக்கு குர்ஆனுடைய ஆயத்துகள் இருக்குது, வசனங்கள் இருக்குது. அதை வைத்துக்கொண்டு ஷிஃபாவை தேட வேண்டும், அல்லாஹ்விடத்துல பாதுகாப்பு தேடணும். இப்படிப்பட்ட செயல்பாடுகளின் மூலமாகவே தவிர வேறு எதையும் வைத்து நம்ம என்ன செய்யக்கூடாது. சடங்குகள் சம்பிரதாயங்களை வைத்து ஒரு இபாதத் வணக்கம் என்று சொல்லக்கூடிய திருமணத்தை கொச்சைப்படுத்தி விடக்கூடாது. அது மாதிரி அரிசியை வீசிக்கொள்ளக்கூடியது, அரிசியை பொண்ணு மாப்பிள்ளை மேல வீசுவாரு, மாப்பிள்ளை பொண்ணு மேல வீசுவாங்க. உண்ணக்கூடிய உணவு கண்ணியப்படுத்தப்பட வேண்டிய உணவு. எத்தனையோ பேர் பசியும் பட்டினியுமா கிடக்குறாங்க. இன்னைக்கு நமக்கு மூட்டை மூட்டையா இருக்கிறனால பாதி மூட்டையை கொண்டு வந்து கொட்டி மாப்பிள்ளை மேல பொண்ணு மேல போட்டு விளையாண்டுக்கிறோம் அப்படின்னாக்க அந்த உணவினுடைய மகத்துவம் உள்ளத்தில் இல்லாமல் போய்விடும். அது செய்யக்கூடாது. அதே போன்று நல்லா கவனிக்கணும். இங்கெல்லாம் உள்ள அதிகமாக எல்லா இடத்துலையும் இருக்குது, இங்க அதிகமா இருக்குது. ஆண்கள் பெண்கள் சேர்ந்து கலந்து கூத்து கும்மாளம் அடிப்பது திருமணத்தின் பெயரால். அன்னைக்குதான் எல்லாம், அன்னைக்குதான் சின்ன பொண்ணெல்லாம் என்ன செய்வாங்க, ஒரு மூத்தவளுக்கு கல்யாணம் நடந்துச்சுன்னு சொன்னாக்க 2வது மகள் 3வது மகளை நல்லா ஜோடிச்சு கொண்டு வந்து நிற்பாங்க. ஏன் அப்படின்னு அவங்கள்ட்ட கேட்டாக்க, ஏன்னா தவறான சிந்தனை உள்ளத்தில். ஏண்டாக்க தன்னுடைய மகளை நல்ல மாப்பிள்ளை பார்க்கணுமா, பார்த்துட்டாக்க அவர் வந்து கேட்பாரு என்ற சிந்தனை. அது கூட இல்லை அப்படின்னாக்க எல்லாம் கூத்து கும்மாளமா சேர்ந்து அடிக்கணும். அது மாதிரி டான்ஸ் ஆடுறது இன்னைக்கு முஸ்லிம் இஸ்லாமிய கலாச்சாரமாக ஆகிவிட்டது தான் பெரிய வருத்தம். கும்மாளம் அடிக்கிறது, டான்ஸ் போடுறது ஒவ்வொரு நிக்காஹ்விலையும் நாம் பார்க்கலாம். அதுவும் குறிப்பா இங்கே நடக்கக்கூடிய நிக்காஹ்ல ஆண்கள் பெண்கள் சேர்த்து கொண்டு டான்ஸ் அடிப்பது என்பது ஒரு 98% கட்டாயமா இருக்கு. ஏதோ மாஷா அல்லாஹ் தீன்தாரியான சில குடும்பங்களில் இல்லை, ஆனால் எல்லா குடும்பத்திலையும் அந்த செயல்பாடுகள் இருக்குது. அதை நல்லா கவனத்தில் வச்சுக்கணும். ஹராம் ஹராம் கூடாது. இன்னும் சில கொஞ்சம் மிகைப்படுத்தி போனாக்க பார்ல பார்ட்டி வைக்கிறது, திருமணத்தின் பெயரால் இபாதத்தின் பெயரால் பார்ட்டி வைக்கிறது, அது ஹராம். அதே மாதிரி ஆடம்பரமான வீண் விரயமான செயல்பாடுகள் அத்தனை ஹராம். இந்த விஷயங்கள்லாம் தவிர்த்து கொண்டு வலிமா மட்டும் கணவன் கொடுக்க வேணும், பொண்ணுட்டு வாங்கி கொடுக்கறது இல்லை, மாமியா வீட்டுல இருந்து கொடுக்கறது இல்லை, கணவன் கொடுக்கணும் வலிமா மட்டும். இப்படிப்பட்ட நிக்காஹ் மார்க்கம் அங்கீகரிக்கும். இதுதான், இந்த மாதிரி நிக்காஹ் தான் அல்லாஹு தாலா வரவேற்பான், அல்லாஹு தாலா பரக்கத் செய்வான். அந்த குடும்பத்துல தான் சந்தோஷம் உண்டாகும். மலக்குமார்கள் துஆ செய்வார்கள், ஆமீன் கூறுவார்கள். இப்படிப்பட்ட நிக்காஹை நாம் செய்ய முற்படும் பொழுது நமது பிள்ளை செல்வங்கள் சந்தோஷமாக வாழும். இல்லை என்று சொன்னால் நிம்மதியற்ற சூழ்நிலை உருவாகிவிடும். கண்ணியத்திற்குரியவர்களே, அதற்கு பிறகு முக்கியமான சப்ஜெக்ட் நேரம் இல்லை.
திருமணம் முடிக்க ஹராமாக்கப்பட்டவர்கள், தடை செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு அல்லாஹ் ஒரு பெரிய வசனம் சூரத்து நிசாவினுடைய 23, 24வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். حرمت عليكم أمهاتكم وبناتكم وأخواتكم وعماتكم وخالاتكم وبنات الأخ وبنات الأخت وأمهاتكم اللاتي أرضعنكم وأخواتكم من الرضاعة وأمهات نسائكم وربائبكم اللاتي في حجوركم من نسائكم اللاتي دخلتم بهن فإن لم تكونوا دخلتم بهن فلا جناح عليكم وحلائل أبنائكم الذين من أصلابكم وأن تجمعوا بين الأختين إلا ما قد سلف إن الله كان غفورا رحيما அப்படின்னு ஒரு பெரிய நீண்ட ஆயத்துல அல்லாஹ் ஒரு பெரிய பட்டியலை போட்டுறான். குறிப்பிட்டு கொஞ்ச நேரம் தான் இருக்குது, ஓரளவு முடிஞ்ச அளவு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் இதை இன்னொரு சந்தர்ப்பத்திலே இதை ஒரு தலைப்பாக வைத்து யாரை திருமணம் முடிப்பது ஹலால், யாரை முடிப்பது ஹராம் அப்படின்ற சந்தர்ப்பத்தில் விரிவாக பார்க்கலாம். இப்பொழுது சாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய ஒரு சம்பவத்தை சொல்லி காமிக்கிறாங்க. இரத்த உறவின் மூலமாக 7 பேரை திருமணம் முடிப்பது ஹராம். திருமண வகையின் மூலமாக 7 பேரை திருமணம் முடிப்பது, மொத்தம் 14 பேரை திருமணம் முடிப்பது ஹராம் அப்படின்னு தடை செய்ய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடை செய்திருக்கின்றார்கள். அல்லாஹ் தடை செய்திருக்கின்றான் என்று இந்த வசனத்தை ஓதி காண்பித்தார்கள். யார் ஓதி காமிக்கிறார்? இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஓதி காமிச்சாங்க அப்படின்னு சொல்லி சாத் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய ஹதீஸ் புகாரியில 5105வது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்குது. இது புகாரியில் வரக்கூடிய ஹதீஸ். திருமண இரத்த உறவு வகையில், அதே போன்று திருமண வகையில், ஒன்று உடன் பிறந்த பிறப்புக்கள் வகையில், மற்றொன்று திருமணம் முடித்த வகையில் 7 பேர் இந்த சைடு ஹராம், இந்த சைடு ஹராம். இன்னும் சில பட்டியல்களும் நீண்டு செல்கின்றது. இந்த மாதிரி இதை இன்னும் கொஞ்சம் பிரிச்சு பார்க்க போனாங்க. 4 வகையாக பிரிக்கலாம். யாரை திருமணம் முடிக்கிறது ஹராம் என்பதை 4 வகையாக பார்க்கலாம். முதலாவது, இரத்த வகை உறவுகளில் 7 பேரை திருமணம் முடிப்பது ஹராம். திருமண வகை உறவுகளில் 5 பேரை திருமணம் முடிப்பது ஹராம். பால்குடி வகை உறவுகளில் 2 பேரை திருமணம் முடிப்பது ஹராம். ஆக மொத்தம் 14 வகை ஆயிடுச்சு. இது அல்லாமல் மேலும் சில கிளை உறவுகளும் திருமணம் முடிப்பது ஹராம். அதாவது பாட்டி, பேத்தி, பாட்டியோட அம்மா, பேத்தியோட புள்ள, மகள்லாம் வந்துடும் ஆயத்துல. ஆனா இந்த மாதிரி இதெல்லாம் உள்ள விஷயம். இப்ப இப்படி உள்ள விஷயம். ஆக 4 வகையினரை திருமணம் முடிப்பது ஹராம் அப்படின்னு சொல்லும். இப்ப இதுல அல்லாஹு தாலா 7 பேரை எப்படி சொல்றான் அப்படின்றத ஒரு 5 நிமிஷம் தான் இருக்குது, அதுக்குள்ள மட்டும் நான் சொல்றேன். 7 பேர் இரத்த வகை உறவுகளில் 7 பேரை அல்லாஹு தாலா ஹராமாக்குகின்றான். முதலாவதாக உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாய்மார்களை திருமணம் முடிப்பது, பெற்றெடுத்த தாய், அவங்கள திருமணம் முடிப்பது ஹராம். தாயினாக்க 2 வகையா இருக்கலாம். ஒன்று நம்மளை பெற்றெடுத்திருக்கலாம், அல்லது நமக்கு பால் கொடுத்திருக்கலாம். சும்மா நம்ம ஒருத்தவங்கிட்ட போய் பழகணும், அவங்கள அம்மா அம்மா அம்மான்னு ரொம்ப பாசமாக இருந்தோம், அதனால் ஹராம் ஏற்பட்டுறாது. அவங்களுடைய பிள்ளையை திருமணம் முடிக்கிறது கூடாது அப்படின்லாம் சொல்லக்கூடாது. அதெல்லாம் நம்மளை ஆக்கிக் கொள்றது. ஆனால் குர்ஆனில் சொல்லக்கூடிய விதம், அல்லாஹ் தடை செய்த விதம் என்ன வேண்டாம், இரத்த வகை உறவில், பால் குடியில அதை அடுத்து பார்ப்போம். இரத்த வகை உறவில் முதலாவதாக உம்மஹாத்துக்கும், உங்களுடைய தாயை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. இரண்டாவதாக பனாத்துக்கும், உங்களுடைய மகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. மூன்றாவதாக அகவாத்துக்கும், உங்களுடைய சகோதரிகளை நீங்கள் திருமணம் முடிக்க முடியாது. நான்காவதாக அம்மாத்துக்கும், உங்களுடைய தந்தையின் சகோதரி, தந்தையின் சகோதரினா மாமி, அத்தைன்னு சொல்லுவாங்கல்ல, மாமி, அவங்களை திருமணம் முடிக்க முடியாது. ஐந்தாவதாக வஹாலாத்துக்கும், தாயின் சகோதரி, அதாவது சின்னம்மா பெரியம்மா இருக்காங்கல்ல, சித்தின்னு சொல்லுவாங்க சில பேர் சின்னம்மான்னு சொல்லுவாங்க, பெரியம்மான்னு சொல்லுவாங்க, அம்மா கூட பிறந்த அக்கா தங்கச்சிங்க, இவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். அது மாதிரி அத்தா கூட பிறந்த அக்கா தங்கச்சி, அவங்களையும் திருமணம் முடிக்கக்கூடியது முடிப்பது ஹராம். இது ஐந்தாவதாக. அடுத்தபடியாக ஆறாவதாக பனாத்துல் அஹி, நம்ம மகளை தான் கல்யாணம் முடிக்கக்கூடாது, சகோதரரின் மகளை கூட திருமணம் முடிக்கக்கூடாது. நம்ம கூட பிறந்த அண்ணன் தம்பி, அந்த அண்ணன் தம்பியினுடைய மகள்கள் இருப்பாங்கல்ல, அவர்களையும் திருமணம் முடிப்பது ஹராம். சில மார்க்கத்தில் என்ன தவறா விளங்கி வச்சிருப்பாங்க, அக்கா தங்கச்சி பிள்ளைங்களை திருமணம் முடிச்சுக்கலாம், தாய் மாமன் என்ன செய்யலாம்,
திருமணம் முடிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. மார்க்கத்தில் வன்மையாக கண்டிக்கப்பட்ட விஷயம். பனாத்துல் அஹி, சகோதரின் புதல்விகள், அதாவது நம்ம அண்ணன் தம்பி அவர்களுடைய மகள்கள், அவர்களை திருமணம் முடிப்பது ஹராம். ஏழாவதாக பனாத்துல் உஹுத்தி, சகோதரிகளின் பிள்ளைகளை திருமணம், அக்கா தங்கச்சி இவங்களுடைய பிள்ளைகளை திருமணம் முடிப்பது ஹராம். இந்த வகை, இந்த 7 வகை, இந்த உறவுக்கு மத்தியில இரத்த பாசம் என்பது ஒரு உன்னதமான ஒரு பாசம். அன்பு, மரியாதை, இந்த பாசத்தை கலந்ததுதான், பிணைந்ததுதான் இந்த உறவு. இங்க போய் பாலியலுடைய சிந்தனையை கொண்டு வர்றது, கலாச்சாரம் இன்னைக்கு சீரழிஞ்சு போயிடுச்சு. கலாச்சாரம் எந்த அளவிற்கு சீரழிந்து போய் விட்டது என்று சொன்னால், பெற்றெடுத்த தாய் தனது மகனுடன், அதை நம்ம பார்க்க கூடாது. அது அழிவுக்கு ஒரு காரணியாக அமையலாம். அழிவு காலத்தை நோக்கி சென்று கொண்டிருப்பதை அது சுட்டி காட்டலாம். ஆனா அதை பார்க்க கூடாது. ஷரியத்தில் என்ன, அந்த உறவு, இரத்த உறவு என்பது இப்ப நான் சொல்லி காமிச்ச இந்த 7 வகை உறவும் ரொம்ப கண்ணியமாக, சிறப்பாக, உயர்வான, ரொம்ப மேன்மையாக்கப்பட்ட ஒரு உறவு. இந்த உறவுல கற்பனை கூட செஞ்சு பார்க்க முடியாது பாலியலுடைய சிந்தனையை. ஆகையினால் இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. உடல் ரீதியாகவும் இப்படிப்பட்ட திருமணத்தை நாம் செய்தோம் என்று சொன்னால் பாதிப்பு இருக்குது. இரண்டாவதாக, சந்ததிகள் கூட தோன்றாமல் போயிடலாம். அதுக்கு பிறகு சந்ததியே இருக்காது. அந்த குழந்தை, அந்த பிள்ளை பெற்றெடுக்கும் பாக்கியமே இல்லாம போயிடும். இந்த மாதிரியும் ஏற்படலாம். இந்த மாதிரி அல்லாஹ் தடை செய்த இந்த வகை உறவுகளை கொண்டு திருமணம் முடிப்பதை. இன்னும் 7 திருமண வகையிலே 7 உம்மஹாத்து நிசாயிக்கும், மனைவியினுடைய தாயை. இன்னைக்கு நம்ம என்ன நினைச்சுக்கோ, மாமியாரை திருமணம் முடிப்பது ஹராம். இன்னைக்கு நம்மளுடைய சூழ்நிலை என்ன இருக்கு அப்படின்னு சொன்னாக்க, மாமியார் போய் ஒளிஞ்சு கொண்டு தரையில பேசுவாங்க. ஆனா அவங்க நிக்கலாம், பேசலாம், மருமகன்கிட்ட பேசலாம். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களுடைய மனைவியினுடைய தாய் உங்களுக்கு தாயை போன்று திருமணம் முடிப்பது ஹராம் அப்படிங்கிறான் அல்லாஹ். அவங்க சிறு வயசு இல்லை, சிந்தனையை தூண்டாது அப்படின்னு சொல்லா கூட சரி, தவிர்த்து கொள்ளலாம். ஆனா அவங்க தாயினுடைய அந்தஸ்து உள்ளவங்க, அவங்க நின்று பேசலாம், நமக்கு உணவு பரிமாறலாம், எதுவும் செய்யலாம், கொள்ளலாம். ஆனா இன்னைக்கு என்ன செய்யறாங்க அப்படின்னு சொன்னாக்க, நமது கலாச்சாரம் பழகிவிட்ட நிலைமை என்னவென்றால், மச்சினச்சி முன்னால நிற்பா. மைத்துனி என்று சொல்லக்கூடிய தனது மனைவி கூட பிறந்த அக்கா தங்கச்சி முன்னால நிற்பா. ஆனா அது ஹராம். பார்ப்பது ஹராம், பேசுவது ஹராம், எல்லாம் ஹராம். ஆனா அவ கிண்டல் அடிச்சுக்கிட்டு, முன்னால நின்றுகிட்டு, பரிகாசம் பண்ணிக்கிட்டு, சாப்பாடு எடுத்து வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் அங்கீகரிச்சிருப்போம். ஆனா மாமியா தாயினுடைய அந்தஸ்து, அவங்க போய் ஒளிஞ்சு நின்று பேசுவாங்க. இன்னைக்கு கலாச்சாரம் அப்படி இருக்குது, அது ஹராம். ஆகினால் உம்மஹாத்து நிசாயிக்கும், உங்களுடைய பெண்களுடைய தாய். அது மாதிரி வரபாயி புக்குமுல்லாத்தி ஃபீ ஹுஜூரிக்கும், நீங்கள் தாம்பத்திய உறவு கொண்டு விட்ட உங்களுடைய மனைவியின் முதல் கணவனுக்கு பெற்றெடுத்த பிள்ளை. நீங்க ஒரு பெண்ணை கல்யாணம் முடிச்சிங்க, அந்த பெண்ணிட்ட உடல் உறவு கொண்டுட்டீங்க, இது உங்களுக்கு மனைவி. ஆனா இந்த மனைவி ஏற்கனவே என்னண்டாக்க ஒரு கல்யாணத்தை முடிச்சு அவங்களுக்கு புள்ள இருக்குது, அப்படியே நம்ம படிப்போம்ல, அந்த மாதிரி இருக்கும்ல. அப்ப அந்த பெண்ணு, அந்த புள்ளட்ட நம்ம கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னு சொன்னாக்க, அதுவும் மகளுடைய அந்தஸ்து பெற்று விடுவாள். எப்ப நம்ம உடல் உறவு கொண்டுட்டோம் அப்படின்னு சொன்னாக்க, ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், அந்த பெண்ணிட்ட நம்ம உடலுறவு கொள்ளல, கல்யாணம் முடிச்சோம், உடலுறவு கொள்ளல, அதுக்குள்ளாட்டி ஏதோ ஒரு பிரச்சனை, தலாக் ஆயிடுச்சு, முடிஞ்சு போச்சு. இப்ப அடுத்து அந்த பிள்ளை இருக்குது, அந்த நம்ம கல்யாணம் முடித்த அந்த மனைவியினுடைய முன்னாள் கணவனுக்கு பிறந்த அந்த பிள்ளை, இந்த பிள்ளைய கல்யாணம் முடிக்கலாமா அப்படின்னாக்க, உடலுறவு கொள்ளாததினால் இந்த பிள்ளை ஹலால் ஆயிடும், கல்யாணம் முடிக்கலாம். அதனால தான் அல்லாஹ் சொல்லுவான், ஃபஇல்லம் தகூனு தகல்தும் பிஹின்ன ஃபலா ஜுனாஹ அலைக்கும், நீங்கள் உடலுறவு கொள்ளவில்லை என்று சொன்னால் உங்களுடைய முன்னாள் மனைவியினுடைய முன்னாள் கணவனுக்கு பிறந்த பிள்ளையுடன் நீங்கள் திருமணம் முடித்துக் கொள்ளலாம். அடுத்தபடியாக மூன்றாவதாக, வஹலாயிலு அப்னாயிக்கும் அல்லதீன மின் அஸ்லாபிக்கும், நீங்க உங்களுடைய முதுகந்தண்டிலிருந்து பிறந்த உங்களுடைய மகனின் மனைவி, அதாவது நீங்க பெற்றெடுத்த மகனின் மனைவி, நம்ம பிள்ளை, வளர்த்த பிள்ளையினுடைய மகள், அதெல்லாம் ஹராம் ஆகாது. ஒரு பிள்ளையை எடுத்து வளர்க்கிறாரு, இப்ப அந்த பிள்ளையினுடைய மனைவி இருக்கிறாங்க, அவங்கள நம்ம திருமணம் முடிக்கலாமான்னு சொன்னாக்க, அவர் தலாக்கு விட்டுட்டார் அப்படின்னு சொன்னாக்க, வளர்த்த தந்தை முடிச்சுக்கலாம். ஸைத் ரலியல்லாஹு தஆலா அவங்களுடைய மனைவி தலாக்கு விட்டு பிரிந்ததற்கு பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருமணம் முடிச்சுக்கிட்டாங்க.
அப்ப மக்கத்து குறைஷியர்கள் என்ன சொன்னாங்க, என்ன நபி அவங்க மகனுடைய மருமகளே மகனுடைய ஒய்ஃபே அவர் கல்யாணம் முடிச்சுக்கிட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்ப அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல வமா ஜஅல அதியாயிக்கும் அப்னாயிக்கும் அப்னாஅக்கும் அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல ஒரு வசனத்தை இறக்குனான். சூரத்துல் அஹ்ஸாபினுடைய 4வது வசனத்துல வமா ஜஅல அதியாயிக்கும் அப்னாஅக்கும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா ஒரு வசனத்தை இறக்குனான். அதாவது உங்களுடைய வளர்ப்பு பிள்ளைகளை அவர்களுடைய உங்களுடைய புதல்வலாக நாம் ஆக்கவில்லை. நீங்க பிள்ளை எடுத்து வளர்த்தீங்க அப்படின்னாக்கா உங்க மக மாதிரி நம்ம ஆக்கல. அது மாதிரி நபிக்கு ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு சொந்த புள்ள மாதிரி இல்லை, வளர்ப்பு புள்ள தான். அதனாலதான் நபி முடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா இன்னொரு வசனத்துல கூட சொல்லுவான், மா கான முஹம்மது நபா அஹதின் மிர் ரிஜாலிக்கும், நபிக்கு ஆண் பிள்ளைகள் இல்லை, எந்த ஆண் பிள்ளைக்கும் நபி தகப்பன் அல்ல. அதனால ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொந்த மகனை போன்று ஆகாது அப்படின்னு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லிட்டான். அதனால ஸைத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களுடைய மகனை முடிச்சுக்கிறது கூடும். ஆக இந்த வகையில் பார்க்கும் பொழுது கண்ணியத்திற்குரியவர்களே இது தடை செய்யப்பட்டது. அந்த வளர்ப்பு பிள்ளை அல்லாமல் சொந்த பிள்ளையினுடைய மகளை திருமணம் முடிப்பது ஹராம். வ அன்தஜ்மஉ பைனல் உக்தைனி, அக்கா தங்கச்சி ரெண்டு பேத்தையும் ஒரே நிக்காஹ்ல வச்சுக்கிறது. அக்காவும் கல்யாணம் முடிச்சிருக்கான், தங்கச்சியும் தூக்கி கல்யாணம் வச்சுக்கிறான், கூடாது. ஒன்னு அக்காவை திருமணத்துல வச்சுக்கணும்னு சொன்னா நீ யார திருமணத்தை முடிச்சிருக்கியோ அவங்கள்ட்ட தான் வாழணும். தங்கச்சி கூட வாழணும்னு நினைச்சாக்கா அக்காவை தலாக் விடணும். அது எப்படின்னாக்கா நிர்பந்தமா இருந்தா அந்த சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா நம்மளா வகுக்க கூடாது, அது பெரிய குற்றமாயிடும். அது நீண்ட விளக்கம் இருக்குது. ஆக இரண்டு பேரையும் திருமணத்தில் வைத்துக் கொள்வது என்பது ஹராம். தஜ்மஉ பைனல் உக்தைன், கூட பிறந்த சகோதர சகோதரிகள் கூட பிறந்த அக்கா தங்கச்சிகளை ரெண்டு பேர்த்தையும் திருமணத்தில் வச்சுக்கிறது ஹராம். அது மாதிரி வல் முஹஸனாத்து மினன் நிசாயி, அடுத்தவனுடைய மனைவியை தனது மனைவியாக ஆக்கிக் கொள்வது ஹராம். இப்படி அல்லாஹ் தஆலா ஒரு நீண்ட பட்டியல் இடுகின்றான். கண்ணியத்திற்குரியவர்களே, நேரம் முடிந்து விட்டதின் காரணத்தினால் இன்ஷா அல்லாஹ் அடுத்த சந்தர்ப்பத்திலே யாரை திருமணம் முடிப்பது ஹராம் ஹலால் என்ற குர்ஆன் ஹதீஸில் அல்லாஹ் தஆலா விரிவாக சொல்லக்கூடிய விஷயத்தை இன்ஷா அல்லாஹ் நாம் கவனிப்போம். இதுவரை கேட்ட விஷயம் மார்க்க சட்டமாக இருப்பதின் காரணத்தினால் புரிந்தால் அல்ஹம்துலில்லாஹ், புரியவில்லை என்று சொன்னால் தவறாக பேசிவிட வேண்டாம். சட்டமாக இருப்பதின் காரணமாக மீண்டும் ஒரு முறை தெரிவு செய்து கேட்டுக்கொண்டு அதற்கு பிறகு அந்த சட்டத்தை புரிந்து கொள்ளுங்கள். அல்லாஹ் தஆலா அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை, எதெல்லாம் ஹலாலாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கையும், எதையெல்லாம் ஹராமாக ஆக்கி வைத்திருக்கின்றானோ அவைகளை விட்டு நீங்கிக் கொள்ளக்கூடிய தௌஃபீக்கையும் அல்லாஹ் தஆலா நம் எல்லோருக்கும் தந்தரு புரிவானாக. அதன் மூலமாக ஈருலகிலும் நமக்கு சிறப்பான வாழ்க்கையை ரப்பல் ஆலமீன் தந்தரு புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக்கல்லாஹும்ம வபிஹம்திக, நஷ்ஹது அன் லா இலாஹ இல்லா அன்த, நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன், வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன், வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், சல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி அலைஹி வஸல்லிம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.